அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று இந்த நன்னூல் வகுப்பில் நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். உலகத் தமிழ் கலை இலக்கிய பேரவை மற்றும் கம்பன் கழகம் பிரான்சு, தமிழ் சிறகம் பிரான்சு 3 அமைப்புகளும் இணைந்து நடத்துகின்ற இந்த நன்னூல் வகுப்பு கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நம்மால் கற்க முடிந்தவற்றை நாம் கற்றுத் தெளிவோம். அதிலும் தமிழிலே நம்மால் எதையெல்லாம் கற்க முடியுமோ, நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்தி பயன்பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, இறை பாதங்களுக்கும் தமிழ் தாய் பாதங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய இந்த நன்னூல் வகுப்பு நடைபெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால், பலதரப்பட்ட வேலை பளுவுக்கு மத்தியிலும் இந்த வகுப்பை நடத்துவதற்கு ஐயா பாட்டரசர் கி பாரதிதாசன் அவர்கள் ஒத்துக்கொண்டமையும், அதை மிக திறம்பட இங்கே நடத்தி கொண்டிருப்பதும் நீங்கள் அறிந்ததே. அந்த வகையில் ஒரு நல்ல ஆசிரியரை நாம் பெற்றது பெரும் மகிழ்வு. இன்று 2வது வகுப்பு. இந்த வகுப்பிலே இங்கே இணைந்திருப்பவர்கள் பல துறையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், பல நாடுகளிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இளங்கலை தமிழ் கற்கின்ற மாணவர்கள், முதுகலைமானி தமிழ் கற்கின்ற மாணவர்கள் மற்றும் முனைவர் பட்டத்திற்காக ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பேராசிரியர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் என பலரும் இங்கே இணைந்திருப்பது பெரும் மகிழ்வாக இருக்கிறது. அந்த வகையிலே நாம் தமிழை இன்னும் போற்றிக் கொள்ளுவோம். தமிழுக்காக எம்மால் முடிந்ததை நாம் செய்வோம். இன்று இந்த வகுப்பு இப்பொழுது ஆரம்பிக்கவிருக்கிறது. ஒவ்வொரு வகுப்பும் எப்படியாக நடைபெறும் என்பதை சுருக்கமாக இங்கே கூறிவிடுகின்றேன். அதாவது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு 10 நிமிடங்கள் முன்னதாக இங்கே இந்த வகுப்பறை திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முடிந்தவரை நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய ஒலிவாங்கியை நீங்கள் நிறுத்தி வைத்துக் கொண்டு இணைந்தால் நன்றாக இருக்கும். அடுத்ததாக, இங்கே இந்த வகுப்பு நேரலையிலே ஒளிபரப்பப்படுகிறது. அது தமிழி என்கின்ற இணையதளத்திலே லைவ் என்கின்ற பகுதியிலே சேமிக்கப்படுகிறது. அங்கே வீடியோ என்கின்ற பகுதியிலே சேமிக்கப்படவில்லை. லைவ் என்கின்ற பகுதியிலே பார்த்தீர்களானால் அந்த நன்னூல் வகுப்புகள் சேமிக்கப்படுகின்றன. எனவே அந்த காணொளி தளத்திலே நீங்கள் இந்த நன்னூல் வகுப்புகளை கண்டு கற்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு, உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருகவென்று வரவேற்று, ஐயா பாட்டரசர் அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்று அவர்களை இந்த வகுப்பை ஆரம்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களுடைய ஒலிவாங்கியை இயக்கிவிட்டு நீங்கள் தயாரானதும் ஆரம்பிங்கள்.
ஐயா உங்களுடைய நீங்கள் பேசுறது கேட்க இல்லையா? மன்னிக்க வேணும் ஐயா, மன்னிக்க வேணும். நான் அதை கவனிக்கவில்லை, மன்னிக்க வேணும். இதை எப்படி எடுக்கிறது சித்தன்? இதை எப்படி எடுக்கிறது? இப்ப இந்த திரை இந்த இது எப்படி கீழே தள்ளுறது? இதை நிறுத்திடுவாங்க. ஆமா, ஓகே. வணக்கம் அம்மா. இன்பத் தமிழே, இயக்கும் விரையே, இனிமை படைத்தவளே, துன்பப் பொழுதில் துணிவை கொடுத்து துயரை துடைத்தவளே, அன்பாம் நெறியை அமிர்தாம் சுவையை அளிக்கும் அருள் வடிவே, உன்றன் புகழை உலகில் பரப்ப ஒரு நாள் மறப்பேனா. பூமி பந்திலிருந்து எல்லா இடங்களிலுமிருந்தும் செந்தமிழை சாமி என்று போற்ற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்னூல் பாடம் சனிக்கிழமை தோறும் நடந்து வருகிறது. யாப்பிலக்கண பாடம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடந்து வருகிறது. யாப்பிலக்கண பாடத்திற்காக பல்லோரும் அசைபிரித்து அனுப்பி வைத்திருந்தார்கள். அதில் உள்ள நிறைகுறைகளை நாளை நாம் பேசுவோம். இப்பொழுது சென்ற வாரம் இலக்கணம் நூல் என்றால் என்ன, அதன் அவசியம் என்ன, ஏன் இலக்கண நூல் கற்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். இலக்கணம் என்பது நம் முன்னோர் பேசிய எழுதிய முறை எப்படியோ பிழையின்றி எழுதுவதற்கு வழிகாட்டுகின்ற நூல். எழுத்து பிழையின்றி எழுதவும், சொற்பிழையின்றி எழுதவும், பொருட்பிழையின்றி எழுதவும், முன்னோர் நூல்களை படித்து பொருள் காணவும் இலக்கணம் அவசியம் என்று சென்ற முறை நாம் பார்த்தோம். இன்று நன்னூல் குறித்து, எந்த நூற்றாண்டில் நன்னூல் நமக்கு கிடைத்தது, யார் எழுதினார், யாரால் எழுதிவிக்கப்பட்டது என்பதை குறித்து நன்னூலின் சிறப்பு பாயிரம் என்ற பகுதியில் உள்ள பாடத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம்.
சிறப்பு பாயிரத்தில் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நூற்பாக்கள் யாவும் எழுத்தியல் தொடங்குவதற்கு முன்பு பொதுப்பாயிரம் என்ற தலைப்பிலே அவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சிறப்பு பாயிரமும் சரி, அதை தொடர்ந்து வருகின்ற நூலை குறித்து சொல்லப்படுகின்ற செய்திகள் யாவும் நன்னூலா எழுதியவை அல்ல என்கின்ற கருத்து இருக்கிறது. பின்வந்தோர் சிறப்பு பாயிரத்தை பாடினார். பொதுவாக சிறப்பு பாயிரம் எழுதுகின்ற ஆசிரியரே பாடுதல் மரபன்று, வேறு ஒருவர் தான் பாடுவார். அது சிறப்பு பாயிரம் பாடுவதற்கென்றே ஒரு வழிமுறை இருக்கிறது. அதாவது ஒரு நூலுக்கு சிறப்பு பாயிரம் தன்னுடைய ஆசான் பாடலாம். அந்த இப்ப நூல் எழுதிய இப்ப நன்னூல் பவனந்தி எழுதினார் என்றால் பவனந்தியின் ஆசான் யாரோ அவர் பாடலாம். அவருக்கு ஆசானாக சண்மதி முனிவர் என்று அவர் அந்த ஆசான் இந்த சிறப்பு பாயிரத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. பவனந்தி முனிவரின் ஆசிரியர் யார் என்று இந்த சிறப்பு பாயிரத்திலே சொல்லப்படுகிறது. அவர் பாடலாம். அதாவது எழுதிய ஆசிரியருடைய ஆசிரியர் பாடலாம், அல்லது எழுதியவருடைய சமகால தோழர்கள், நண்பர்கள், சமகால அந்த ஒரு சாலை மாணாக்கர்னு சொல்லுவாங்க, அவங்க பாடலாம். நண்பர்கள் பாடலாம். அவரோட அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் பாடலாம். அதுபோன்று அந்த ஆசிரியரிடம் படித்த மாணவன் பாடலாம். இவங்க 3 பேருக்கு முக்கியத்துவம். ஆசானுடைய பிள்ளை கூட பாடலாம். ஆசான் எழுதிய நான் சிறப்பாயிரம் எழுதியிருக்கிறேன், என்னுடைய ஆசான் பாடலாம், என் ஆசானுடைய பிள்ளை பாடலாம் சிறப்பு பாயிரம். சமகாலத்திலே அந்த நூலை குறித்து அறிந்தவர்கள், சிறப்பு பெற்றவர்கள், எட்ட தொலைவிட்டு உள்ளவர்கள் கூட பாடலாம். அந்த துறையை சார்ந்தவர்கள் பாடலாம். ஆனா முக்கியமாக ஒரு நூலுக்கு அந்த ஆசிரியன் சிறப்பு பாயிரம் பாடுவதில்லை. அவரே பாட மாட்டார். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல் என்பது தமிழர் மரபல்ல என்பதால சிறப்பு பாயிரம் அவருடைய ஆசானோ, ஆசானுடைய மகனோ, அவர் ஆசானுடைய அந்த துறையை சார்ந்த மகனோ, அல்லது ஆசானின் மாணவர்களோ, அல்லது சமகால தன்னோடு படித்தவர்களோ பாடலாம். இப்ப தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் தொல்காப்பியனாரோடு படித்த பணம்பாரனார் பாடினார். அவருடைய சமகால மாணவர், அவர் கூட படித்தவர். அகத்தியரிடம் படித்ததாக சொல்லப்படுகிறது. தொல்காப்பியரும் பணம்பாரனும் எல்லாம் ஒரு சாலை மாணாக்கர். ஆனா தொல்காப்பியத்திலே பாயிரம் அவருடைய சமகால மாணவர் பாடியதாக காட்டப்படுகிறது. மற்றும் உள்ள எல்லா நூட்களையுமே நமக்கு சிறப்பு பாயிரம் ஆசிரியர் எல்லாம் வேறு ஒருவர் தான் பாடுவாங்க. ஆனா ஒரே ஒரு நூல்ல மட்டும் சிறப்பு பாயிரம் அந்த ஆசிரியரே பாடியிருக்கிறாரு. அது விதிவிலக்காக இருக்கிறது. பிரயோக வேகம் என்ற ஒரு நூல்ல அந்த ஆசிரியரே சிறப்பு பாயிரம் பாடியிருக்கிறார். சரி, அது தனியா இருக்குது, அதை விட்டுடுவோம். சிறப்பு பாயிரம் என்பது என்ன? பாயிரம் என்பது பொது பாயிரம் 2 வகை. பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று 2 வகை. பொது பாயிரம் என்பது அந்த நூலை குறித்து 5 செய்திகளை சொல்வது பொது பாயிரம். சிறப்பு பாயிரம் என்பது அந்த நூலை குறித்து 11 செய்திகளை சொல்வது சிறப்பு பாயிரம். நான் என்னுடைய மாணவர்கள் விருத்தம் 1000 எழுதி முடித்தார்களானால் அவர்களுக்கு நான் சிறப்பு பாயிரம் பாடி கொடுப்பதை ஒரு மரபாக வைத்திருக்கிறேன். இது அந்த அந்த சிறப்பு பாயிரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கணம் அடுத்த நூற்றாண்டிற்கு வர வேண்டும் என்பதற்காகவே என் மாணவர்களுக்கு நான் வலிந்து பாடிக்கொண்டிருக்கிறேன். வலிந்துன்னா விருப்பப்பட்டு. அதாவது வேறு விருத்தங்கள் வேறு வகையில பாடி நம்ம கொடுக்கலாம், அது வேற செய்தி. ஆனா சிறப்பு பாயிரம் என்ற அந்த 11 வகை செய்திகளையும் என் மாணவர்களை குறித்து நான் அவர்களிடம் கேட்டு தெரிந்து அந்த சிறப்பு பாயிரத்திலே நான் வைத்து பாடி கொடுக்கின்ற ஒரு மரபை நான் வைத்திருக்கிறேன் ஆசிரியர் என்ற அடிப்படையில. சிறப்பாயிரம் என்றால் என்ன என்றால் பாய்தல், நீர் பாய்ந்தது என்று சொல்கின்ற ஒரு கருத்து. நீர் பாய்ந்த பரவுதல், பரவி ஒரு வயலிலே நீர் பாய்கிறது என்றால் பரவுதல், நீர் பரவுதல், பாய்தல், பரவுதல் எல்லாம் அந்த பாயிரத்துக்கான ஒரு பொருள்.
பாயரம் நூல்ல பாயரம் என்று வருகின்ற பொழுது அந்த நூலிலே பரவி இருக்கின்ற கருத்துக்களை கொண்டு வந்து சுருக்கமாக சொல்லுவதுதான் பாயரம். அந்த நூல் என்ன அந்த நூல்ல எல்லா இடங்களும் என்ன இருக்கிறது என்பதை இந்த பாயரத்துக்குள்ள சொல்லணும். இப்ப இந்த இடத்துல இந்த நன்னூல்ல பாயரத்துல என்ன சொல்றாரு? அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர இன்னும் ஒரு சொல்லாச்சு. நான் அப்ப பிறகு நம்ம பாயரத்தை முழுமையா பார்க்கலாம், பொருள் என்னன்னு பார்க்கலாம். அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர என்று சொல்லியிருக்கிறார். இந்த அரும்பொருள் என்பது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று சொல்லப்படுகின்ற 5 இலக்கணத்தையும் யாவரும் உணர நீங்கள் தர வேண்டும் என்று யாரோ ஒருவர் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேட்டதுக்காக பவனந்தியார் பாடியிருக்கிறார். அது கேட்டவர் யார்? பாடியவர் பவனந்தி. அது நமக்கு தெரியும். அந்த நூல்ல கடைசி வரையில பன்னரும் சிறப்பில் பவனந்தி என்னும் நாம திருதவத்தோனே. பவனந்தி என்பவர் இந்த நூலை பாடி பன்னரும் சிறப்புன்னா சொல்வதற்கு இயலாத சிறப்பு, சொல்ல இயலாத அளவிற்கு சிறப்பு பெற்றவர். பன்னரும் சிறப்புன்னா பண்ணுதல்னா சொல்லுதல். சொல்லுதல் என்பது சொல்ல இயலாத பெரும் சிறப்புகளை பெற்றவர், சொல்வதற்கு அருமையான சிறப்புகளை பெற்றவர், சொல்வதற்கு புகழான மேன்மை பெற்றவர் பவனந்தி என்ற நாமத்தை உடையவன் இந்த நூலை செய்தார் என்று இந்த நன்னூலுடைய சிறப்பு பாயிரம் நமக்கு சொல்கிறது. அது 11 வகையான செய்திகளை சொல்கிறது என்பதை, என்னென்ன சொல்கிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வரியாக படித்து தெரிந்து கொள்வோம். முதற்கண் இந்த நன்னூலுக்கு 13ஆம் நூற்றாண்டிலே உருவான இந்த நன்னூலுக்கு எண்ணற்றோர் சான்றோர் பெருமக்கள் உரை எழுதியிருக்கின்றார்கள். கிட்ட என்னிடம் நான் பார்த்தவரை, என் கையிலே கிடைத்தவரை 22 உரைகள் நான் படித்திருக்கிறேன். மிக முக்கியமான அந்த யார் உரை ஆசிரியர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் அவருடைய ஒவ்வொரு உரை குறித்தே ஒரு வகுப்பு எடுக்கலாம். அது இப்ப காலம் இல்லை, காலங்கள் வரும்போது நம்ம பேசலாம். அதாவது இந்த நன்னூலுக்கு உரை எழுதியவர் ஒவ்வொருவரையும் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பெருமை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஆளுமை இப்ப நன்னூலுக்கு முதலிலே நமக்கு உரை எழுதியவர் மயிலைநாதர். அவருடைய உரையை கொண்டுதான் பல அரிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் அந்த உரை எழுதாமல்னா பல செய்திகள் நமக்கு தெரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். பவனந்தி என்பவர் எந்த ஊரிலே பிறந்தார் என்பதையே மயிலைநாதர் சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். மயிலைநாதர் எடுத்து காட்டாமல் இருந்தால் பவனந்தி எங்க பிறந்தார் என்று இன்று வரை நாம் குழம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா பவனந்தி பிறந்ததாக நமக்கு தமிழகத்திலே 3 இடங்கள் இருக்கின்றன. சனகை என்ற ஊரிலே பிறந்தார் என்று இந்த சிறப்பு பாயிரம் பவனந்தியின் ஊரை சொல்கிறது. சனகை என்பது சனகாபுரம் என்று எடுத்து சொல்லியவர் மயிலைநாதர். அவர் சனகாபுரம் என்பதை எடுத்து சொல்லாமல் இருந்திருந்தால் சனகை என்ற ஊரை நாம் இன்று வரை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். சனகாபுரம் என்று அவர் எடுத்து சொல்லிய காரணத்தால் சனகாபுரம் என்பது 3 ஊர்கள் தமிழகத்திலே இருக்கிறது. இப்ப ஏதோ ஒரு ஊர்ல பவனந்தி பிறந்திருக்கிறார். அந்த சனகாபுரம் என்ற 3 ஊரிலே ஏதோ ஒரு ஊரிலே, தமிழகத்திலே ஏதோ ஒரு ஊரிலே பவனந்தி பிறந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியவர் மயிலைநாதர். அம்மா அந்த முதல் பக்க பாடத்தை போடுங்கம்மா. அந்த பாடம் 1 போடுங்க. சும்மா ஒரு உரை எழுதியவர் யாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பார்வையில் அப்படி பார்த்துக்குவோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணுகின்ற பொழுது இதுல எந்த உரை ரொம்ப சிறப்புடையது, படிக்க வேண்டியது, நிறைய செய்திகள் உள்ளது, எந்தெந்த உரை என்பதை நான் எடுத்து சொல்றேன். அந்த ஒவ்வொரு வரியை சொல்றேன். அந்த உரைகள் சில பேர் நீங்க உரைகள் வைத்திருக்கலாம். இல்லாதவர்கள் இந்த உரைகளை தேடி நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதற்காக ஒரு சின்ன இது கொடுக்குறேன். நீங்க போடுங்க, முதல் பாடத்தை போடுங்க.
ஒரு நிமிஷம் ஐயா. இப்பொழுது தெரிகிறதா? இன்னும் தெரியலம்மா. சென்ற முறை நீங்க அழகா அதை கொண்டு வந்தீங்களே. சென்ற முறை நான் போட இல்லை ஐயா. எனக்கு அது தெரியலம்மா. தெரியாதட்டும். மற்றவர்களுக்கு தெரியுதா? பாடம் வரலையா? சரி, வராட்டினா பரவாயில்லம்மா. நானு தொடர்ந்து அப்படியே சொல்றேன், குறிச்சு கொள்வார்கள். பாடம் என்ன செய்கிறது? சரி, நன்னூலுக்கு முதல் உரையாக நமக்கு கிடைத்திருப்பது, அதற்கு முதல் எழுதி கொண்டு வர முடியலையாமா? சரி, நல்லா இருக்குதுமா. சரி, இது இங்க மேல என்னுடைய பாட்டரசர் கி பாரதிதாசன் முகநூல் என்று போட்டிருக்கிறேன். அவசியம் நீங்கள் எல்லாரும் பாட்டரசர் கி பாரதிதாசன் முகநூலில் இணைய வேண்டும். காரணம், நீங்கள் இந்த வகுப்பு இன்னும் ஒரு 10 வகுப்புகளுக்கு பிறகு நீங்கள் பாடல் எழுதுகின்ற பயிற்சியை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். பாடல் எழுதிய பாடல்களை நான் திருத்தி அனுப்புவதெல்லாம் முகநூல் அந்த மெசஞ்சர் வழியாகத்தான் உங்களுக்கு நான் அனுப்புவேன். அப்ப நீங்க முகநூலில் இணைந்தால்தான் நான் உங்களுடைய அந்த மடல் பெட்டி, முகநூல் மடல் பெட்டி என்னால் திறக்க முடியும். உங்களுக்கு திறந்து நான் உங்கள் பாடல்களை திருத்தி உங்களோடு நான் எழுத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும். ஒன்று. பாவலர் பயிலரங்க முகநூல் குழுமம் என்று ஒன்று இருக்கிறது. அதில்தான் நம்முடைய பயிலரங்க பாவலர்கள் எல்லாம் பாடல் எழுதுகின்றார்கள். 150 பாவலர்களுக்கு மேல் பாடல்கள் எழுதி வருகின்றார்கள். அதிலே நன்று கற்று வந்தவர்களும் உண்டு. தொடக்க நிலையிலே இருந்து யாப்பை கற்றுக்கொண்டு எழுதி கொண்டு இருப்பவர்களும் உண்டு. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, எதிர்நிலையிலே நான் மட்டும் பேசிக்கின்னு இருக்கிறேன்னு, பைத்தியம் பேசுற மாதிரி இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் பேசுறது எனக்கு ஒரு பைத்தியம் தானா பேசிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப எனக்கு அன்புராசா படம் சிரிக்கிறது தெரியுது. அதனால எனக்கு அன்புராசா கூட பேசிக்கிற மாதிரி ஒரு தோரணையில நான் பேசுறேன். இருக்கட்டும். அடுத்தது, இப்ப அன்புராஜ் ஐயா 2-3 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய நிறைய பணிகளுக்கு இடையில கவிதை கலையை கற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்து இலங்கையில் இருந்து அவர் தந்தையாராக, அதாவது கர்த்தருக்கு பணி செய்கின்ற தந்தையாக அவர் தன்னுடைய பயணத்தை, இப்ப இதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு தந்தை நம்மிடம் நம் பயிலரங்கத்திலே பாடல் எழுதுகிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அவர் கிட்டத்தட்ட 1000 நோக்கி போயின்னு இருக்கிறாங்க ஐயா. இப்ப இந்த இறுதியான, அதாவது 1000 நோக்கி போகும்போது வெறும் இறைவனை வேண்டுகின்ற பாடல்களாக அந்த பாடல் நல்லா அவருக்கு அந்த என்சி விருத்தம் வந்து அவருக்கே சொந்தமான என்சி விருத்தம் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்சி விருத்தம் சமக்கோடு போட்டு அன்புராசா ஐயா ஒன்னு எழுதிடலாம் போல என்சி விருத்துல பூந்து விளையாடின்னு இருக்கிறாங்க. சரி, பாவலர் கீழே வந்து உங்களுக்கு பாவலர் பயிலரங்கம் யூடியூப் சேனல், அது நம்முடைய காணொளி கூடம். முன்பே நான் வந்து அதுல ஒரு 78 காணொளிகள் இணைத்திருக்கின்றேன். சிந்து பாவியலுக்காக நான் நடத்திய காணொளிகள். சிந்து பாவியல் தான் இந்த நம்ம பேசுகின்ற இந்த சூழலை உருவாச்சு. காரணம், சிந்து பாட்டுக்கு இலக்கணத்தை பல்லோரும் தவறாக சொல்ல, எது சரியானது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் வந்து இந்த பயிலரங்கத்தை தொடங்கணும்.
அப்ப அப்படி சொல்லி அதுல வந்து உங்களுக்கு சிந்துப்பாட்டு இலக்கணம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பேசுகின்ற நான் இப்போது பேசுகின்ற யாப்பு இலக்கண வகுப்பு, முல்லை நாச்சியார் பதிவு செய்கின்ற அந்த வகுப்பு எல்லாம் பிற்காலத்திலே நான் இதில் கொண்டு வந்து ஏற்றுவேன். யாப்பு இலக்கணத்தை நான் இங்கிருந்து இயக்குவதால நேராகவே நான் வந்து இனி பதிவு நம்மளுக்கு நேரா கொடுத்துடுவேன். அதனால யாப்பு இலக்கணம் அங்க நேரா வந்துடும். முல்லை நாச்சியார் இடத்துல இந்த எழுத்து இலக்கணம் நன்னூல் வகுப்பை அவருடைய காணொலி கூடத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய காணொலி கூடத்திலும் பயிலரங்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உறுப்பினர் ஆக வேண்டும் என அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். அங்கு உள்ளவர்களும் இங்கு உறுப்பினராக ஆகி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்ப பாடம். நன்னூல் உரையாசிரியர்கள்ல முதலில் நமக்கு நன்னூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டியவர் மயிலைநாதர். அவருக்கு தமிழ் உலகம், தமிழ் கவிதை உலகம், கவிஞர்கள் அத்தனை பேரும் நாம் வந்து எப்படி தொல்காப்பியத்திற்கு இளம்பொருனாரும் நச்சினார்க்கினியரும் சேவை செய்தார்களோ, உரை எழுதி நம்மளை வாழ வைத்தார்களோ, அதுபோல் நன்னூலுக்கு உரை எழுதி நமக்கு தெளிவு கொடுத்தவர் மயிலைநாதர். அவரை என்றுமே மறக்கக்கூடாது. மயிலைநாதருடைய உரை தனி நூலாகவே கிடைக்கிறது. சரி, அடுத்து அதே உரையை சங்கர நமச்சிவாயர் எழுதினார். அதில் உள்ள சில இடங்களை புதுக்கி சிவஞான முனிவர் சங்கர நமச்சிவாயர் எழுதிய அந்த நூலை கூட உங்களுக்கு காட்டுறேன் நான். சங்கர நமச்சிவாயர் எழுதி புதுக்கிய உரைன்னு இருக்குது, விருத்தியுரைன்னு இருக்கும். இருக்குது பாருங்க, விருத்தியுரை. சங்கர நமச்சிவாயர் எழுதிய நூல் இதான். அந்த இப்படி காட்டினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிகிறதா? இதுலயும் தெரியல, அந்த பேர் இதுலயும் இங்க இருக்குது பாருங்க, நன்னூல். இது இந்த நூல் வந்து கிடைக்குது, விருத்தியுரை. அதாவது உரைகள்ல எத்தனை வகை இருக்கிறது என்பது பின்னால நம்ம நூற்பாவில் தெரியும். அதுல காண்டிகையுரை, விரித்துரைன்னு 2 இருக்கும். காண்டிகையுரையில் என்னென்ன இருக்கும், விரித்துரையில் என்னென்ன இருக்கு என்பதை நம்ம அந்த நூல்ல பார்த்துக்கலாம். அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதிய நூல் ஒரு நூலாக நமக்கு இப்போது விரித்துரை கிடைக்கிறது. அடுத்தது ஆண்டிப்புலவர் எழுதிய உரை ஒன்று இருக்கிறது. அடுத்து கூழங்கை தம்பிரான் எழுதிய உரை ஒன்று இருக்கிறது. முகவை ராமானுசர் கவிராயர் எழுதிய உரை ஒன்று இருக்கிறது. விசாக பெருமாள் ஐயர் எழுதிய உரை ஒன்று இருக்கிறது. கோபாலாச்சாரி, தீகோ ரங்காச்சாரி எழுதிய ஒரு உரை இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதிய உரை அது. அப்படியே இருக்கும். நூல்ல வந்து இருவரும் உரையாசிரியர் என்ற பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். தனித்தனியா எழுதல, இருவரும் சேர்ந்திய உரை. ஆறுமுக நாவலர் காண்டிகை உரை மிக சிறந்த உரை. நல்லூர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் ஆறுமுக நாவலர். அவர் எழுதிய காண்டிகை உரைதான் மிக மிக எளிமையும் தெளிவும் உடைய ஒரு நூல். முடிந்தவரை நன்னூல் படிக்கின்றவர்கள் அனைவருமே ஆறுமுக நாவலுடைய காண்டிகை உரைத்தான் படிப்பார்கள். கிட்டத்தட்ட இந்த நூல் தான் ஆறுமுக நாவலுடைய காண்டிகை உரை. எழுத்து தெரியுதான்னு தெரியல. நான் வந்து இந்த 2 நூலுமே என் தந்தையார் படித்த நூல்கள். நான் சென்ற முறை சொன்னேனே, இந்தியாவிலிருந்து வருகின்ற போது 1996ஆம் ஆண்டு 2 நூல்களை கொண்டு வந்தேன் என்று. இந்த 2 நூல்களை என் அப்பாவிடமிருந்து கேட்டு பெற்று வந்தேன். அதெல்லாம் கலரா இருக்குது. இந்த பைண்டிங்ல இருக்குது. இப்ப இந்த மாதிரி கிடைக்காது உங்களுக்கு. இது இந்த மாதிரி எனக்கு இந்த கலரா இருந்தா அடிக்க வைக்கும் போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன், எடுத்து அப்போ படிச்சுக்குவேன். இந்த காண்டிகை உரை, ஆறுமுக நாவலர் காண்டிகை உரை இன்று தமிழகம் முழுவதும் கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல பாடநூலாக இருப்பது ஆறுமுக நாவலர் காண்டிகை உரை தான். இது ரொம்ப விளக்கமா இருக்கு. இந்த ஒரு நூல், இது மேல உள்ளதெல்லாம் மயிலைநாதர் சங்கர நமச்சிவாயர் படிக்கணும், அவசியம் விருத்தியுரை படிக்கணும். அதுக்கு முன்னால் காண்டிகை உரையில ஒரு சில செய்திகள் இருக்கும், விரித்துரையில கூடுதலான செய்திகள் இருக்கும். ஆனாலும் தொடக்க நிலையில் ஆறுமுக நாவலர் காண்டிகை உரையை கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரித்துரை படிப்பது நன்று. அடுத்து உங்களுக்கு குமாரசாமி புலவர், இவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான். இவருடைய நூல் ஒன்று யாழ்ப்பாணத்திலே கிடைக்கிறது. விரித்துரையும் காண்டிகை உரைன்னு நினைக்கிறேன், நன்னு உரைன்னு நினைக்கிறேன், கிடைக்கிறது. நான் அதை பார்த்து படிச்சிருக்கிறேன், என்னிடமும் இருக்கிறது அந்த நூல். அடுத்து முத்து தம்பி பிள்ளை எழுதிய உரை ஒன்று இருக்கிறது. வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார், கிருஷ்ணமாச்சாரியார் இவர்கள் இருவரும் எழுதிய ஒரு உரை நூல் இருக்கிறது. ரொம்ப சிறந்த நூல். ரொம்ப நுட்பமான இடங்களிலெல்லாம் நமக்கு அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இவங்க இருவருமே கம்பராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும்
2 நூல். திருக்குறளுக்கு இவங்க இருவரும் எழுதிய உரை இருக்கிறது. பெரிய பெரிய உரை, கிட்டத்தட்ட 1000 1500 பக்கத்துக்கு வைமு சடகோப ராமானுஜாரி எழுதிய பெரிய உரை ஒன்று திருக்குறளுக்கு இருக்கிறது. அவசியம் வாங்கி படிக்க வேண்டும். இப்ப கிடைக்காது, அதெல்லாம் அவங்க காலம் முடிஞ்சிடுத்து. 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான். மகாபாரதம், கம்பராமாயணம், நான் கம்பராமாயணத்துக்கு அவர் உரை தான் வச்சிருக்கிறேன். கம்பராமாயணம், இது திருக்குறள், நன்னூல், கண்டியல் அலங்காரம், இந்த 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 இதுக்கெல்லாம் அவங்க உரை கிடைக்கிறது. அடுத்து பவானந்த பிள்ளை உரை, தம்பி ராமலிங்க தம்பிபிரான் உரை ஒன்று இருக்கிறது. நமச்சிவாய முதலியார் உரை ஒன்று இருக்கிறது. நமச்சிவாய முதலியார் உரை எப்படி இருக்கும்னா கேள்வி பதில் அமைஞ்ச மாதிரியே இருக்கும் உரை. நம்ம ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்து சசு பொன்னையா, இன்றைய காலத்துல இறுதியா நமக்கு கிடைச்ச ஒரு உரை. உண்மையிலேயே ரொம்ப எளிமையா குழம்புகின்ற இடத்திலெல்லாம் அவர் சிந்தித்து உரை எழுதியிருக்கிறார். நான் அசந்து போனேன். இரண்டாம் வேற்றுமை தொகையும் இரண்டாம் வேற்றுமை தொகையும் சில நேரத்தில் எழுவாய் ஒரே மாதிரி இருக்கும். இரண்டாம் வேற்றுமை தொகை என்று சொல்லுதா, எழுவாய் தொடர் என்று சொல்லுதான்னு தெரியாது. அதுக்கெல்லாம் கூட அவர் சிந்தித்து பதில் சொல்லியிருந்தார். நான் ரொம்ப வியந்து போனேன். இந்த இடத்துக்கு இவர் பதில் சொல்றாரு, எனக்கு வியப்பா இருந்தது. ஏன்னா நானே குழம்பி நின்ற இடம் இது. இரண்டாம் வேற்றுமை தொகை என்று சொல்வதா அல்லது எழுவாய் தொடர் என்று சொல்வதா என்று நான் குழம்பி 2 வகையாகவும் அதுக்கு நான் பொருள் சொல்லி கொண்டிருந்தேன். இவரிடம் அந்த 2 வகையாக சொல்வதற்கு இடம் கொடுக்கும் என்ற பதில் இவருடைய உரையில் தான் எனக்கு கிடைச்சது. அடுத்து வித்வான் தண்டபாணி தேசிய விரித்துரை, அவருடைய விரித்து அற்புதமான விரித்துரை, நிறைய செய்திகளை உடையது. வரலாற்று செய்திகள் எல்லாம் பின்புலத்தில் அவர் குறிச்சுக்கினே வரார். முன்னுள்ள இலக்கணங்களை எல்லாம் சுட்டி காட்டுறார். மிக 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 சிறப்பான உரை ஆர்மூனாலு உரை போன்று தண்டபாணி தேசிக உரையும் மிக சிறப்பான உரை. அதையும் நம்ம படிக்கலாம். அடுத்து வெள்ளைவாரனார் தொல்காப்பியம் நன்னூல் என்கின்ற ஒரு ஒப்பு நூலை எழுதியிருக்கிறார். எங்கெங்கு தொல்காப்பியமும் நன்னூலும் ஒன்றுபடுகிறது என்பதை சொல்லுகிறார், வேறுபடுகிறது என்பதை சொல்கிறார். அதை படிச்சாலே நமக்கு தெரியும். தொல்காப்பியத்துல குற்றியலுகரம் என்பது தனியாக பேசப்படும், தனி இயலாக பேசப்படும். ஆனா நன்னூலிலே குற்றியலுகரம் உயிரீற்று புணர்வோடு சேர்த்தே பேசப்படும். அதை அவர் தான் எடுத்து நம்மளும் கண்டுபிடிக்கலாம். ஆனா அதை வேற்றுமையை அவர் எடுத்து சொல்றார். தொல்காப்பியத்திலே வடமொழியாக்கம் பெருசா பேசப்படாது. இவர் நன்னூலார் வடமொழியாக்கத்துக்குன்னு தனியா ஒரு பகுதியே பேசுறார். அப்ப அவர் இந்த செய்தியெல்லாம் வேற்றுமையும் ஒற்றுமையும் எடுத்து சொல்லுகின்ற வெள்ளைவாரன். இப்ப நம்ம நன்னூல் சிறப்பாயிரம் பார்க்க போற பாருங்க. அதை குறித்து ஒரு சில செய்தியை சொல்றேன். தொல்காப்பியரின் 10 நூற்பாக்களை அப்படியே நன்னூலார் எடுத்து கையாளுகிறார் சிறப்பு பாயிரத்திலிருந்து அவரு வெள்ளைவாரனார் எடுத்து காட்டுறார். அதை சொல்லிட்டு இன்னும் 2 நூற்பாக்கள் பணம்பாரனார் தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் பணம்பாரனாருடைய பணம்பாரணம் என்கின்ற ஒரு இலக்கண நூல் இருந்துதான். அந்த இலக்கண நூலிலிருந்து 2 நூற்பாக்களை இவர் எடுத்து ஆளுகிறார், நன்னூலார் எடுத்து ஆளுகிறார் என்ற வேற்றுமையும் ஒற்றுமையும் மிக தெளிவாக பேசுகின்ற ஒரு நூல் வெள்ளைவாரனாருடைய தொல்காப்பியம் நன்னூல் ஒப்பாய்வு. சிறந்த நூல், சிறந்த ஆய்வு நூல். அடுத்து பாவலரேறு சா பாலசுந்தரம், அற்புத மிக மிக படிக்க வேண்டிய ஒரு நூல் இது. சிறந்த நூல். நன்னூல் திறனாய்வுரை என்ற தலைப்பிலே அவர் அந்த நூலை பண்ணியிருக்கிறார். நன்னூலை படிக்கின்ற அந்த காலத்திலேயே இந்த நூலை சேர்த்து படிக்கணும். பாவலரேறு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் செய்த தமிழ் கொடை என்று நம்ம இந்த நன்னூல் திறனாய்வு உரையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை விட ரொம்ப முக்கியம், அவர் தொல்காப்பியத்திற்கு காண்டிகை உரை எழுதினார். தொல்காப்பியத்திற்கு உரையைத்தான் நமக்கு முன்ன பழைய ஆசிரியர்கள் எழுதியிருந்தாங்க. இளம்பூரனார், நச்சினார்பிணியர், பேராசிரியர், தெய்வ சிலையார், கல்லாடர், இவங்கெல்லாம் நமக்கு உரை எழுதியிருந்தாங்க. ஆனா காண்டிகை உரை தொல்காப்பியத்திற்கு முழுமைக்கும் நமக்கு எழுதி கொடுத்தவர் இந்த நூல் பார்த்துங்க. இந்த நூல் இந்த நூல் கூட ஒரு தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். அற்புதமான செய்திகளை தொல்காப்பியத்தை குறித்து மிக துல்லிய செய்திகளை பல கோணங்கள் சொல்லாய்வுகள் செய்யப்பட்டு இந்த நூலை 5 பகுதிகளாக இவர் நமக்கு தொல்காப்பியத்துக்கு காண்டிகை உரை என்ற பெயரிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காகவும் இந்த தமிழ் உலகம்
கடமைப்பட்டு இருக்கிறது. ஆக பாவலரேருடைய நன்னூல் திறனாய் உரை என்ற நூல் அவசியம் கற்க வேண்டிய நூலாகும். அடுத்து பேராசிரியர் மாணிக்கம். நான் இந்த நூல் தான் எனக்கு என் ஆசிரியர் நான் வைத்து படித்த நூல். மாணிக்கம். நான் என்ன கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டுல இந்த நூல் என் ஆசிரியர் எனக்கு இலவசமாக கொடுத்தார். அந்த நூல் தான் நான் இங்க வைத்து படித்து கொண்டிருக்கிறேன். மாணிக்கம் சுருக்கமாக எளிமையா இருக்கும். ரொம்ப ரொம்ப நுண்ணறிவு தேவை இதை படிக்கிறதுக்கு. சாதாரணமா படிச்சிடலாம். அந்த அளவுக்கு எளிமையா மாணிக்கம் எழுதியிருக்கிறார் இந்த நூல். அடுத்து தமிழண்ணல். நமக்கு மதுரையைச் சேர்ந்த தமிழண்ணல் மிகப்பெரிய தமிழ் 20ஆம் நூற்றாண்டிலே தமிழுக்காக குரல் கொடுத்து வாழ்நாள் முழுவதும் தனித்தமிழுக்காக பேணி, தமிழ் பண்பாட்டுக்காக பேணி, தமிழர் திருமணத்தை பேணி வாழ்ந்த 2 மலைகளாக நமக்கு காட்சி கொடுப்பவர்கள் தமிழண்ணல் ஒருவர், இளங்குமரனார் ஒருவர். ஒரு 2 பேருமே தமிழண்ணலுடைய உரை நான் பார்த்திருக்கிறேன். இளங்குமரனார் ஐயா எழுதியிருக்கிறாங்களான்னு தெரியல. இளங்குமரனார் ஐயா யாப்பெரும் தொல்காப்பியத்திற்கு சிற்றுரை எழுதியிருக்கிறார். அது நான் அந்த நூல் படிச்சிருக்கிறேன். இளங்குமரன் ஐயா யாப்பெரும் களத்தை பதிப்பிச்சிருக்கிறார். அது 2 பெரிய நூலாக இளங்குமரனார் ஐயா அவருடைய நூல் இருக்குது. ஆனா நன்னூலுக்கு அவர் எழுதிய நூல் நான் பார்த்ததில்லை. அடுத்து சென்ற முறை இறுதியாக யாப்பு வகுத்திலே முனைவர் திருஞான சம்பந்தம் என்று பேராசிரியர் இப்போ நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். சென்ற முறை நம்முடைய யாப்பு வகுப்புக்கு இறுதியாக பேசினார். அவர் தமிழ் உள்ள எல்லா இலக்கண நூட்களுக்குமே உரை எழுதியிருக்கிறார். அவருடைய உரை நூல் பட்டியலை பார்த்தேன். யாப்பெருங்கலக்காரிகை, தண்டியல் அலங்காரம், இப்படி எல்லாத்துக்கும் அவர் உரை எழுதியிருக்கிறார். தொல்காப்பியத்துக்கும் எழுதியிருக்கிறார். முனைவர் திருஞான சம்பந்தம் 22 உரைகள் நம்மிடம் இருக்கிறது. இதிலே படிக்க வேண்டிய உரையாக நான் பரிந்துரை செய்வது, எல்லாம் படிக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. படிக்க வேண்டிய நமக்கு நிறைய செய்திகள் சேர்கின்ற உரை பாவலரேருடைய பாலச்சந்திரன் மீது நன்னூல் திறனாய்வு, வெள்ளைவாரனாருடைய தொல்காப்பிய நன்னூல், வித்வான் தண்டபாணி தேசியுடைய விரித்துரை. இது 3 இங்க இருக்குது. இதுக்கப்புறம் நீங்க மேல போனீங்கன்னா உங்களுக்கு மயிலநாதர் சிவஞான முனிவர் சங்கர நமச்சிவாயர் எழுதி சிவஞான முனிவர் திருத்திய விரித்துரை. அதை மயிலநாதரும் படிக்கலாம், சிவஞான முனிவர் இதையும் நீங்கள் அவசியம் படிக்கணும். அதை விட ஆறுமுகனாருடைய காண்டிகை உரை முக்கியமா நம்ம படி. மற்றதெல்லாம் நீங்க கிடைக்கின்ற போது ராமானுஜ கவிராயர் நூல் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை ஒவ்வொன்றும் படிக்கும் போது நமக்கு திகட்டாத தேனாய் நிற்கும். ஆனா இந்த முக்கியமான நூட்களை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்தேன். அடுத்து உங்களுக்கு இந்த நூட்களை எல்லாம் இப்ப நீங்க நன்னூல் பாடம் என்கிட்ட கேட்டுன்னு வரீங்க. இந்த பாடம் நீங்கள் கேட்டாலும் இதற்கு முன்பு ஒரு நூல் நீங்கள் பாடம் கேட்டு இருக்க வேண்டும், இல்ல படித்தாவது இருக்க வேண்டும். இந்த நன்னூலுடைய சுருக்கமாக நமக்கு இலக்கண சுருக்கம் என்ற ஒரு நூலை ஆறுமுக நாவலர் அவர்கள் கொடுத்தார். மிக அற்புதமான நூல். அதாவது உரைநடையிலே இலக்கணத்தை உரை எழுதி வந்த அந்த காலத்திலே முதலில் இலக்கணத்தை நூற்பாவிற்கு விளக்கம் சொல்லி வந்த காலத்தில் உரைநடையிலேயே இலக்கணத்தை நமக்கு கொடுத்தவர் ஆறுமுகம். ஒரு புதிய பார்வை, ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம பயிலரங்கத்துல கூட நன்னூல் பாடத்தை நான் ஒரு 2 ஆண்டுகள் நான் வர முடியாத சூழல் இருக்கும்போது நம்ம கவினப்பன் என்கிற நம்ம நண்பரை வைத்து நன்னூல் இலக்கண சுருக்கம் பாடம் நான் நடத்துமாறு செய்தேன். அது பயிலரங்கத்திலே பதிவாயிருக்கிறது. கவினப்பனுடைய இலக்கண சுருக்கம் என்ற பகுதியிலே பதிவாயிருக்கிறது. அதை நீங்கள் ஒவ்வொரு பாடமாக நீங்க கேட்கலாம். காரணம், இப்போது நான் நடத்துகின்ற பாடம் உங்களுக்கு அந்த பாடத்தை கேட்டால் எளிமையா இருக்கும். நீங்க எல்லாம் கேட்டு இருக்கிறீங்களான்னு தெரியல. அந்த நேரத்தில் நான் வரல. எல்லாரும் நம்ம பழைய பயிலரங்கத்திலே முன்னே பயின்று கொண்டிருந்த அத்தனை பேருமே அந்த பாடம் கேட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். புதியதாக வந்தவர்கள் நமது பயிலரங்கத்திலே கவினப்பன் நடத்திய இலக்கண சுருக்கம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அதை நீங்கள் அவர் புதுசு நூலை வைத்துக் கொண்டே அவர் பாடம் நடத்தினார். அதனால அந்த பாடம், அதாவது மேலும் உள்ள நேராக நன்னூலை படிப்பதற்கு முன்பு நாம் படிக்க வேண்டிய ஒரு நூல் இலக்கண சுருக்கம் ஆறுமுக நாவலர் எழுதியது. அது ஆறுமுக நாவலர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய தமிழ் கொடை. சரி, இதோட இது முடிஞ்சது. இதுக்கப்புறம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு 22 நூட்களுடைய பட்டியல் கொடுத்திருக்கிறேன். இதுல 16 பேருடைய உரைகளை
ஒரே நூலிலே கொண்டு வந்திருக்கிறார்கள், நன்னூல் உரைவளம் என்ற பெயரிலே. ஈரா தொகுப்பு ஈரா கண்ணன், சென்னையை சார்ந்தவர், பேராசிரியர் ஈரா கண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஒரு நூலை வாங்கினாலே மற்ற மேல் உள்ள நூல்கள் எதுவும் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 20-22 தொகுதிகளாக உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது கைவசம் அவங்களிடம் பதிப்பு இருக்கிறது. சில நேரத்திலே பாதி விலைக்கு கூட கொடுக்கிறார்கள். சித்திரை மாதம் வருகின்ற போது அவர்கள் அதை தமிழ் புத்தாண்டு மாதிரி கணக்கு எடுத்துக்கொண்டு அந்த நேரத்திலே ஒரு 5000 ரூபாய் இருக்கின்ற அந்த தொகுதியை 2500 ரூபாய்க்கு கூட வழங்குகிறார்கள். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தரமணி, சென்னையிலே கிடைக்கிறது. நீங்கள் எல்லா நூலையும் தேடி வாங்க வேண்டியதில்லை. இந்த நன்னூல் உரைவளம் என்கின்ற ஒரு நூலை நீங்கள் வாங்கி கொண்டால் எல்லா கருத்துக்களையும் நீங்க ஒப்பு நோக்கி படித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா இந்த நூல் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த நன்னூலுக்கு இத்தனை பேர்கள் உரை எழுதி தமிழை வாழ வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பட்டியலை நான் இங்கு உங்களுக்கு கொடுத்தேன். இதை தொடர்ந்து பவணந்தி, நன்னூல் என்பது நன்மையாகிய நூல் என்று பொருள்படும். பண்பு தொகையடியாக பிறந்த ஒரு சொல் நன்மையாகிய நூல், நன்னூல். தொல்காப்பியம் என்பது தொன்னூல் என வழங்கப்படும். தொன்னூல் என்பது தொன்மையான நூல், தொன்னூல். நன்னூலை பின்னூல் என்று வழங்குவார்கள். தொல்காப்பியத்துக்கு பிறகு எண்ணற்ற இலக்கண நூல்கள் தோன்றின. அவைகள் எல்லாம் பின்னூல் என்று வழங்கப்படுகின்றன. அந்த பின்னூலிலே மிக சிறந்த நூல் நன்னூல். நிறைய நூல்கள் தோன்றியிருந்தாலும் சிறந்த நூலாக நன்னூல் வழங்கப்படுவதால் பின்னூல் என்றாலே நன்னூலை குறிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த பெயர் பதிவாகிவிட்டது. நன்னூலுக்கு மற்றொரு பெயர் பின்னூல். அதைத் தொடர்ந்து மற்றொரு பெயரும் நன்னூலுக்கு உண்டு. என்ன உண்டு என்றால் சிற்றதிகாரம் என்கின்ற ஒரு பெயர் நன்னூலுக்கு உண்டு. சிற்றதிகாரம் என்ற சிற்றதிகாரம்னா என்ன? 2 அதிகாரங்களை, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்று 2 அதிகாரங்களை மட்டுமே இந்த நூல் இப்போது நமக்கு கிடைத்த அளவிலே பதிவு செய்யப்பட்டு கிடைக்கிறது. 2 தொல்காப்பியம் 3 அதிகாரங்களாக ஆகி அன்றைய காலத்திலே அணியும் யாப்பும் பொருளதிகாரத்திலே சேர்த்து பாடுகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. அதனால் அது 3 அதிகாரமாக இருந்தாலும் பிற்காலத்திலே அந்த 3 அதிகாரமும் 5 அதிகாரமாக நமக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா நன்னூலிலே, நன்னூல்ல உங்களுக்கு இந்த சிறப்பு பாயத்துல பார்க்கின்ற போது ஒரு செய்தி தெரியும். இது நன்னூலாரும் 5 இலக்கணத்தை தான் பாட முற்பட்டார், இல்ல பாடினார் என்ற ஒரு கருத்து இருக்கும். ஏன்னா பாடிய பிறகுதான் இந்த சிறப்பு பாயிரம் பாட முடியும். பாடுவதற்கு முன்பு இந்த சிறப்பு பாயிரம் பாடுவதல்ல. ஒரு சாற்று கவியோ அல்லது வாழ்த்து கவியோ நீங்க கேட்கறீங்கன்னா நீங்க ஒரு நூல் எழுதிவிட்ட பிறகுதான் ஒரு சான்றோரிடம் நீங்கள் கேட்க வேண்டும். அப்ப இந்த சிறப்பு பாயிரம் என்பது, சிறப்பு பாயிரத்திலே ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. அரும்பொருள் 5ஐயும் யாவரும் உணர என்று ஒரு சொல்லாட்சி இருப்பதால இந்த நூலும் 5 இலக்கணத்தை உட்கொண்ட நூல்தான் என்பது சான்றோர் பெருமக்களுடைய ஒத்த கருத்து. ஆனா நமக்கு கிடைத்திருப்பது 2 பகுதிகள் மட்டும் கிடைத்தது. மற்ற 3 நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றுதான் பொருள் கொள்ளலாம். ஆக இந்த நூலும் 5 இலக்கணத்துக்கு எழுதப்பட்டதாக சான்றோர் பெருமக்களுடைய முடிவாக இருந்தாலும் நம்மிடம் இருப்பது 2 அதிகாரம் என்பதால இந்த நூலுக்கு சிற்றதிகாரம் என்ற மற்றொரு பெயர் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. 1 மார்க்கு 1 மதிப்பெண் கேள்வியில இந்த இதை கேட்பாங்க. குட்டி தொல்காப்பியம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. தொல்காப்பியம் தெரியும் உங்களுக்கு, குட்டி தொல்காப்பியம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி ஒரு மதிப்பெண்ணுடைய கேள்வியில கேட்பாங்க. சின்னூல் என்றால் என்ன என்று கேட்பாங்க. சின்னூல்னே நமக்கு என்னடா நம்ம படிச்சதே இல்லையே, சின்னூல் எங்கடா நம்ம பார்க்கலையே, ஒரு கையடக்க பகுதியில ஏதோ ஒரு நூல் இருந்திருக்குது போல என்று நினைக்க கூடாது. சின்னூல் என்ன நன்னூல். குட்டி தொல்காப்பியம் என்பது இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கம் உங்களுக்கு 5 இலக்கணத்தை சொல்கின்ற நூல். ஆனால் தொல்காப்பியத்தினுடைய அந்த விரிவை நோக்கி மிக சுருக்கமாக நமக்கு இவர் கொடுத்திருப்பதால்
தண்டபாணி தேசிகர் கொடுத்த காரணத்தால் இலக்கண விளக்கம் என்ற நூலை குட்டி தொல்காப்பியம் என்று வழங்குகின்ற ஒரு மரபு உண்டு. சரி, அந்த நன்னூல் சிறப்பை இலக்கண கொத்து ஆசிரியர் சுவாமிநாத தேசிகர் அந்த நன்னூல் சிறப்பு ஒரு 3 வரியில தன்னுடைய இலக்கண கொத்து என்ற நூலிலே பதிவு செய்கிறார். இலக்கண கொத்து என்பது சொல்லிலக்கணத்தை சொல்லுகின்ற ரொம்ப நுட்பமான செய்திகளை சொல்லுகின்ற ஒரு நூல். சொல்லிலக்கணத்துக்காக அவர் எழுதின சுவாமிநாத தேசிகர். ஆமா, அவர் நூலை நான் பெரும்பாலும் படிக்கிறதே இல்லை. எனக்கு இந்த தமிழ் எழுதிப்பாளர்கள் நூல்கள் எல்லாம் நான் நல்லா இருந்தாலும் படிக்க மாட்டேன். அப்படி ஒரு கொள்கை உடையவர். அவர் கூட பெரிய மேதை. அவருடைய அறிவு நுட்பத்தை எல்லாம் இலக்கண கொத்து ஆசிரியர் எழுதிய அவருடைய அறிவு நுட்பத்துக்கெல்லாம் ஈடு சொல்ல முடியாது. ஆனா அவருக்கே ஒன்று தெரியல, தமிழ் மொழி தனித்த மொழி என்றும் வடமொழி தனித்த மொழி என்றும் என்று ஒரு செய்தி அவருக்கே தெரியாம போயிடுது. ஒரு சமயம் அவர் சார்ந்திருந்த கொள்கைக்காக தமிழை இழிவாக சொல்லிவிட்டாரா என்று தெரியவில்லை. ஒரு இடத்திலே அவர் ரொம்ப அந்த முன்னுரையிலே ஒரு இடத்திலே ஒரு செய்தியை சொல்லிட்டார். 5 எழுத்துக்களை உடைய தமிழை அவர் சொல்றார் ஒரு இடத்துல. 5 பாஷை உள்ள 5 பாஷைன்னா 5 எழுத்துக்கள் உள்ள ஒரு மொழியை ஒரு மொழி என்று சொல்வதற்கு சொல்ல இயலாதுன்ற, பூசுகிறதுன்ற. அப்படி உலகத்தில் எந்த ஒரு மொழியையும் யாருமே சொல்லக்கூடாது. எழுத்தே இல்லாத ஒரு மொழியை கூட நாம் சொல்லக்கூடாது. அது அவர்களுக்கு மொழி, அந்த இனத்துக்கு அது மொழி. எழுத்து வேணா இன்னைக்கு இல்லாத பல மொழிகள் இருக்கலாம். தமிழிலே எழுத்திலக்கியம் தோன்றிய காலத்தை அறுதிட்டு சொல்ல முடியுமா? எழுத்திலக்கியம் என்று தோன்றியது 2000 4000 5000 10,000 சொல்ல முடியாது. சொல்ல முடியாத காலத்துக்கு அப்பால் இருக்குது தமிழ் எழுத்திலக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழியை இப்படி அவர் சொல்லிட்டாருன்றத நான் படிப்பதில்லை. இருந்தாலும் நமக்குள்ள பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். அவரு இந்த இடத்திலே நன்னூலை சிறப்பித்து சொல்லி இருக்கின்ற ஒரு வழி. முன்னூல் வழிய ஒரு பாட்டு அவரு ஒரு பாட்டு சொல்ற. முன்னூல் வழியன்னா முன்ன இருக்கிற நூலை தவிர, முன்னூல்ல இங்க அவர் சொல்றது எதை சொல்ல, தொல்காப்பியத்தை தவிர பின்னூல் பலவற்றுள். அப்போ ஒண்ணு தெரியுதா, தொல்காப்பியத்துக்கு அப்புறம் நன்னூல் வரைக்கும் நிறைய நூல்கள் தோன்றின என்பதை அவருடைய நூல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முன்னூல் ஒழிய பின்னூல் பலவற்றுள் நன்னூலார் நமக்கு எந்நூலாரும் இணையோ என்றும், நன்னூலார் தமக்கு எந்நூலாரும் இணையோ என்னும் துணிவே மண்ணுக. அதாவது நன்னூலாருக்கு பின்னூலில் தோன்றிய எந்த நூலாசிரியரும் இணையில்லை என்பது சுவாமிநாத தேசிகருடைய கருத்தாக இந்த இடத்திலே இருக்கிறது. நூல் என்பது இப்ப நமக்கு நன்னூல், நூல்னா என்ன? நாம நூல்னா பஞ்சு, அதனால வருகின்ற ஆடை, இதுதான் நூலுன்னு தெரியும். நமது பஞ்சியினுடைய ஆடை நம்முடைய உடலின் மானத்தை காட்டும். இந்த மொழி நூல் என்பது நம்முடைய மதியின் தெளிவை கொடுக்கும், மதியினுடைய விரிவை கொடுக்கும், நமது மொழி அந்த மொழியினுடைய சிறப்பை நமக்கு கொடுக்கும். பொதுவா நூல் 3 நிலைகளில் ஆக்கப்படும். அது 3மே நமக்கு சான்றுகளோடு ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். சூத்திரங்கள் கொண்டது, சூத்திரங்களால் நூல் அமையும். சூத்திரம் என்பது இப்ப இந்த நம்ம நன்னூல்ல இருக்கிற ஒவ்வொரு நூற்பாவும் சூத்திரம் என்று வழங்கப்படும். சூத்திர நூற்பான்னு அதுக்கு பேரு. வடமொழியில சூத்திரம்னு சொல்லுவோம். சூத்திரம்னு கூட ஒரு சொல்லாட்சியை பார்த்தீங்கன்னா அது கூட நூலை குறிக்கும். இந்த காத்தாடி விடுகின்ற போது சூத்திரம் போடுறேன்னு சொல்லுவான். காத்தாடி நல்லா பறக்கணும்னா அதுக்கு இந்த பக்கம் அளந்து பார்த்து கட்டுவாங்க. அதுல இருந்து வந்து சொல்லான்னு தெரியல. அது சூத்திரம் என்பது அதுவும் நூல் என்ற கருத்தை குறித்தாலும், சூத்திரம் என்பது சொல்லப்படுகின்ற ஒரு வரியில் 2 வரியில் ஒரு மிகப்பெரிய பொருளை கொண்டு வந்து கொடுப்பதுதான் சூத்திரம். அத உதாரணமா அதுக்கு சான்றோர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க, சிறிய கண்ணாடியில் ஒரு சின்னதா இருக்கிற ஒரு சின்ன கண்ணாடியில் நம்முடைய பெரிய முகத்தை கொண்டு வந்து காட்டுவது போல், ஒரு சிறிய கண்ணாடியில்
நம்முடைய பெரிய முகத்தை கொண்டு வந்து காட்டுவது போல் ஒரு நூலிலே பறந்துபட்டு இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு வரியில் 2 வரியில் சொல்வதுதான் சூத்திரம். இது அடுத்த அந்த சூத்திரங்கள் பல சேர்ந்து ஒத்த கருத்துகளுடைய சூத்திரங்கள் பல சேர்ந்தால் அதுக்கு ஒத்து என்று வழங்கப்படும். ஒத்த கருத்துடைய சூத்திரங்களை ஒன்றாக சேர்த்து இருக்கின்ற பகுதிக்கு ஒத்து என வழங்கப்படும். இப்ப எழுத்ததிகாரத்துல இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியில அவர் சொல்லுகின்ற அந்த இது வந்து ஒத்துன்னு வழங்கப்படும். அதாவது ஒரு 10 நூற்பாக்கள் 20 நூற்பாக்களை சேர்த்து ஒரு குற்றியலுகர புணரியல், உயிரீற்று புணரியல், அதெல்லாம் ஒவ்வொரு அந்த பகுதியில் உள்ள இருக்கின்ற அந்த ஒத்த கருத்துக்களை எல்லாம் ஒத்து என்று வழங்கப்படும். படலம் என்பது பல ஒத்துக்களை உள்ளடக்கியதாக படலம் இருக்கும். இப்ப கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா அரசியல் படலம், ஊர் படலம், நகர்படலம் என்ன பல படலங்களை சேர்த்து பல ஒத்துகளை சேர்த்து ஊர் படம் ஊரை பற்றி சொல்வது, நகர்படலம் நகரை பற்றி சொல்வது, அதெல்லாம் ஒரு ஒத்து என்ற கணக்கிலே நீங்கள் பார்த்து கொண்டு அது எல்லாம் கொண்டு வந்து பாலகாண்டத்திலே ஒன்றாக இணைத்திருப்பார். அது படலம். இப்ப நமக்கு சிறப்பு பாயிரம் இந்த செய்தியை நம்ம பார்ப்போம். இந்த பாயிரம் ஏன் இதை பார்க்கறோம்னா முதல் நிலை பாடத்துக்கு நாம் உள்ளே செல்வதற்கு முன்பு, இலக்கணத்துக்கு உள்ளே செல்வதற்கு முன்பு ஒரு மங்களகரமான இதை வந்து நம்ம பின்னால் கூட பார்க்கலாம். எழுத்தியலை பார்த்துட்டு பொருளை சொல்லிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கணும். ஆனாலும் ஒரு மங்களகரமான சொல்லும் பவனந்தியுடைய வரலாறும் இந்த நூல் கிடைத்த வகையும் நாம் தெரிந்து கொண்டு இதற்கு பிறகு நேரா அடுத்த வகுப்பிற்கு நாம் எழுத்தியலுக்கு போய்விடலாம். ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு இயலாக ஒவ்வொரு நூற்பாக எழுத்தில் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம். மலர்தலை உலகில் மல்லிருள் அகல இளகொளி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் ஒரு தானாகி முதல் ஈறு ஒப்பு அளவு ஆசை முனிவிகந்துயர்ந்த அற்புத மூர்த்திதன் அலதரும் தன்மையின் இதோட நிறுத்திங்க. இதோட ஒரு பகுதி. அதாவது இதுல ஒரு இந்த எழுதுகின்ற முறையில மிக அற்புதமா எழுதியிருக்கிறேன். யார் எழுதினாங்கன்னு தெரியல. இந்த நன்னூலுக்கு இந்த சிறப்பாயத்தை யார் எழுதினாங்க இந்த குறிப்பு எங்கும் காட்டப்படல. ஆனால் இந்த முதல் நிலையில இறைவனுடைய ஒரு ஒரு வடிவம் என்னன்னு யாருன்னு தெரியல. இப்ப இப்ப திருக்குறள்ல இறைவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க இறைவன் சொல்லிக்கலாம். எந்த இறைவனும் திருக்குறளை ஒப்பிட்டு பாட்டுக்கலாம். தனக்கு ஊமை இல்லாதவன் எல்லா இறைவனும் தனக்கு ஊமை இல்லை. யாராரு எந்தெந்த வணங்குறோம் எல்லாரும் அவங்களுக்கு சொல்லிக்கலாம். அதுபோல இந்த இடத்துல ஒரு வடிவம் இல்லாத இறைவன் ஜோதி வடியாக இருக்கின்றவன் இந்த ஒரு வடிவம் இல்லாத ஒரு நிலையை ஒழுக்கி பொதுவா சொல்ல போனா எல்லா கவிஞனுக்கு சூரியன் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறார். ஒரு அரசனுக்கு ஊமை சொல்லுகின்ற வருகின்ற போது சூரியனை சொல்லுவாங்க. அந்த சூரியன் தன்னுடைய ஆட்சியை ஒழுங்காக செய்வது போல் இந்த அரசனும் தன்னுடைய ஆட்சி சக்கரத்தை சரியாக செய்கிறான். யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்ய மாட்டான், நீதியில் தவற மாட்டான் என்கின்ற சூரியனை அரசனும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இங்க இறைவனுக்கு ஒரு ஒப்புமை சொல்ல முடியாது. சூரியன் என இறைவனால் படைக்கப்பட்டதான சூரியன். ஆனால் ஒரு இருவரும் அவங்களுக்கு இணையா யாரும் கிடையாது. சூரியன் அங்க தனித்து நிற்கிறார், இறைவன் தனித்து நிற்கிறார். அதனால மலர்தலை உலகின் மலர்தல் என்றால் விரிதல். மலர்தல்னா விரிதல். விரிந்த உலகில் இந்த உலகம் வந்து விரிந்து இருக்கிறது என்று இந்த மலர்தலை என்ற சொல்லுக்கு நம்முடைய ஆசிரியர்கள் உரை காணுகிறார்கள். நல்ல உரைதான், இல்லை என்று சொல்லவில்லை. நான் இன்னும் கூட உண்மை எளிய உரையாக மலர்தலை என்பது உயிர்கள் தோன்றுவதற்கு இடம் கொடுக்கின்ற இந்த உலகில் இன்னும் நான் பொருள் பார்க்கிறேன். ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாம் இதுக்கு மலர்தல் என்பதற்கு மலர்தலை இடமாக, தலை என்ன இடம், மலர்தலை இடமாக உடைய விரிந்த, அதாவது எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்க, விரிந்த இடம்னு இதுக்கு சொல்லிட்டு இருக்கலாம். விரிந்த பரப்பளவு, விரிந்த உலகில்னு நேரம் தொடங்கி இருக்கலாம் இல்ல.
இந்த பாட்டை அவரு சிறப்பு ஆயிரம் பாடினவரு மலர்தலைன்னு சொல்ல வந்து விரிந்த இடம் என்ற கருத்துல தான் சொன்னதாக உரையாசிரியர் எழுதுறாங்க. இதை அவரே எழுதியிருக்கலாமே. எழுதுகின்ற போது பெரிய பரப்பளவு, பேருலகு, வட்டமான உலகு என்றெல்லாம் எழுதியிருக்கலாம். ஏன் அவர் மலர் என்ற சொல்லை கையாண்டார்? இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. இது பயிலரங்கத்திலே உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்தை நான் பேசுகிறேன். மலர் என்ற சொல்லை ஏன் முதலில் அவர் கையாண்டார்? எந்த ஒரு நூலும், நீங்கள் எழுதுகின்ற எந்த ஒரு நூலும் ஒரு நல்ல மங்கள சொல்லிலே தொடங்கணும், அமங்கல சொல்லிலே தொடங்கக்கூடாது. பயிலரங்கத்திலே வந்து சில பேர் பாட்டு எழுதுறீங்க, முதல் பாட்டு எழுதுறீங்க, தொல்லை இல்லாமல் தூயவனே துணை கொடுன்னு எழுதுறீங்கப்பா. என்னப்பா இது? அதுக்காக தான் இதை சொல்றேன். என்ன இன்னொருத்தர், அதாவது கற்கணும், கற்றுக் கொடுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கிறோம், ரொம்ப விருப்பம். இவ்வளவு விருப்பம் இருக்கும்போது அந்த முதல் 1000 பாட்டு நீங்க பாட போறீங்க, முதல் பாட்டு கொண்டு வந்து வைக்கிறீங்க, தொல்லை இல்லாமல் பாட வேண்டும்னு பாடினா எனக்கு எப்படி இருக்கும்? இன்னொருத்தர் இன்னும் மோசமா பண்ணாரு. இன்னொருத்தர் பாட்டு முதல் பாட்டு பாடுறாரு, தீமைகள் ஒழிக்க வேண்டும்னு தொடங்குறாரு. அப்படிலாம் செய்யக்கூடாது. நல்ல சொல், மங்கள சொல்லுல ஒரு நூலை நீங்கள் தொடங்குறீங்க. அதற்கு தான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு பேசுறேன். எந்த ஒரு நூலை, இப்ப நானெல்லாம் பாட்டு எழுதும் போது சாதாரணமாக ஒரு எதிர்நிலையான பாட்டை எழுதுகின்ற போது கூட ஒரு நல்ல சொல்லு போட்டு தான் தொடங்கும். ஒரு பயங்கரம் வெறித்தனமா ஒரு பாட்டு எழுதணும்னு வச்சுங்க, ஒரு வெறித்தனமா நாட்டை எதிர்த்து, அரசியலை எதிர்த்து நான் ஒரு பாட்டு எழுத போறேன், போராட்ட காலத்து பாட்டு எழுத போறேன், அதுக்கு கூட நான் வந்து முதல் சொல் நல்ல சொல்ல வைப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுலாம் வேற வேற போகும், அது வேற. புரியுதுங்களா? அப்ப முதல் உங்களுடைய, நீங்க இதை எல்லாத்திலும் பார்க்க வேண்டியது, நூலுக்கு மட்டுமாவது பார்க்கணும். அல்லது ஒரு நல்ல ஒரு பணியை நீங்க செய்யறதுக்கு முற்படுறீங்க, ஒரு 10 பாட்டு பாட போறீங்க, ஒரு பொங்கல் வாழ்த்து பாடுறீங்க, அதுல என்னமா பொங்கல் வாழ்த்து, எல்லாம் பூந்து கொள்ளுன்னு சொல்றீங்களாம்மா? பொங்கல் வாழ்த்து பாடுறீங்க, வெறியும் எதிர்நிலை சொற்கள். சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஒரு 5 பொங்கல் வாழ்த்து பாடி இருக்கிறேன் இந்த ஆண்டு. பொங்கலுக்கு பாடின, மாட்டு பொங்கலுக்கு பாடின 5 பொங்கல் வாழ்த்துல ஒரு எதிர்நிலை சொல்லாத அந்த பாட்டுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. ஒரே ஒரு பாட்டு முழுவதும் வாழ்த்து தானே சொல்ல வந்தேன். நான் வாழ்த்து தானே சொல்ல வந்தேன். வாழ்த்து சொல்ல வந்த அந்த இடத்துல எதிர்நிலையான கருத்துக்களை கொடுத்து, நீங்க துன்பமில்லாம வாழ்வதற்கு காண்டிய வழி செய், இப்படி எல்லாம் எதிர்நிலையான கருத்துக்களை பாடப்பட்டது. 5 பாட்டுலையுமே நான் அது உதாரணத்துக்காக பாடி வச்சேன். ஒரு அமங்கல சொல்லு கூட அந்த 5 விருத்தத்துல இருக்காது. அப்ப அப்படி அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு நூல் தொடங்குகின்ற போது மங்களகரமான சொற்களில் தொடங்க வேண்டும் என்பதை பயிலரங்க பாவலர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல் இனி நீங்கள் பயிலரங்கத்திலே பாட வருகின்றவர்களும் முதல் சொல் பயிலரங்கத்தில், இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க, அது அதோட கொடுமையா இருந்தது. அப்படிலாம் என்னோட முதல் வருகின்ற போது நல்ல ஒரு சொல்லோடு உங்கள் பாட்டு மலர வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு மரபும் என்பதாலும் சொல்லுகிறேன். இந்த முதல் சொல்லை குறித்து வெண்பா பாட்டியல் என்ற ஒரு நூல் 10 வெண்பா சொல்லுதுங்க ஐயா. முதல் சொல் எப்படி எல்லாம் வரலான்னு 10 வெண்பால சொல்லுது. வெண்பா பாட்டியல் நூல் கிடைச்சா வாங்கி, அது வேறு ஒரு முறை நமக்கு நேரம் இருந்தா முதற் சொல் என்ற தலைப்பில அந்த 10 வெண்பாவை நான் விளக்குகிறேன். வகையிலியான சொற்கள் முதல் சொல்லாக வரக்கூடாது. 2வது பாட்டுல சொல்றார். முதல் வெண்பால என்ன சொல்றாரு அந்த பாட்டு, இந்த கடைசி பாடத்துல நான் கொடுத்திருக்கிறேன். மங்கள சொல் என்ன என்பதை தொகுத்து அந்த ஆசிரியர் கொடுக்கிறார். மங்கள சொல் என்ன, எத்தனை சொற்கள் தமிழ்ல இந்த நூட்கள் பாட வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அந்த நூற்பாவின் பின்னால பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல மலர்தலை உலகின் மல்லிருள், இந்த உலகத்தில் உள்ள இருள் அகழ்வதற்கு தன்னுடைய ஒளிக்கதிர்களை பரப்பினால் அந்த உலகத்தில் இருள் நீங்கினால் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் நமக்கு தெரியும். நிலம் தெரியும், நீர் தெரியும், மரம், செடி, கொடி, உலகத்தின் எல்லா காட்சிகளும் நமக்கு தெரிவதற்கு காரணமாக பருதியின் ஒருதானாகி, பருதி எப்படி தனித்த தன்மையோடு இருக்கின்றானோ இருந்து இந்த உலகத்தினுடைய இருளை போக்கி தெளிவை கொடுக்கின்றானோ, அதுபோல் முதல் ஈறு, முதல் என்றால் பிறப்பற்றவன், ஈர் என்றால் முடிவற்றவன்.
பிறப்பும் அற்றவன், அவன் முடிவும் அற்றவன். அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. இறைவனுக்கு முதலும் கிடையாது, ஈரும் கிடையாது. அவனே முதன், அவனே நிலையானவன். இந்த உலகத்தில் எப்போதும் நிலையானவன். அவனுக்கு ஒப்பும் கிடையாது. மேல சூரியனை போல இருக்கிறான்னு ஒரு சொல்லிட்டு இங்க ஒப்பும் கிடையாதுன்னு அதுதான் சொன்னார். ஏன்னா சூரியனுடைய இருள் உங்களுக்கு உலகத்தினுடைய இருளை நீக்கும், மறுபடியும் இருள் வரும், மறுபடியும் சூரியன் இருள் ஒளி நீக்கும். அப்ப இருள் வருவதும் போவதும் சூரியனுடைய அந்த 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 இடத்துக்குரியது. ஆனால் இறைவன் நம்முடைய மனத்தின் இருளை நீக்கிவிட்டால் திரும்பி நமக்கு மனத்திலே அழுக்கு வராது. இவனுடைய ஒப்பு, இவனுக்கு ஒப்பு கிடையாது. இவனுக்கு ஒப்பாக சொல்வதற்கு எதுவும் கிடையாது. அளவு கிடையாது. இவனுடைய அளவு, இவனுடைய தன்மை என்ன? எதுவுமே நம்ம அளவிட்டு இதுதான் இந்த இறைவனுடைய தன்மை என்று அளவிட்டு சொல்ல முடியாது. ஆசை கிடையாது. இறைவனுக்கு எந்த விதமான ஆசை கிடையாது. முனிவு என்றால் வெறுப்பு. அவனுக்கு ஆசையும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. முனிவிகந்து இத்தனையும் இல்லாமல் உயர்ந்த அற்புத மூர்த்திதன். அற்புத மூர்த்தி என்றால் ஞானத்தின் வடிவான, ஒளியின் வடிவான இந்த அற்புத மூர்த்திதன் அலர்தரும் தன்மையின், இந்த ஞானத்தின் வடிவான அந்த இறைவனுடைய கருணையினால் மன இருள், இங்க சொல்றாங்க மேல சொன்ன அந்த கருத்தை இங்க மன இருள் இரிய மான்பொருள் முழுவதும் முனிவர அருளிய மூவரு மொழியிலும் குணக்கடல் குமரி குடகம் வேங்கடம் எனும் நான்கெல்லையில் இருந்தமிழ்கடலுள் அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர தொகை வகை விரியில் தருகன. இதோடு நிறுத்திங்க. இது மட்டும் பார்ப்போம். ஞானத்தினுடைய உருவாக இருக்கின்ற இறைவனுடைய திருவருள் கருணையினால் மனிதனுடைய, மக்களுடைய மன இருள் நீங்க மான் பொருள், இந்த பொருள் தான் அந்த அந்த இல்லு இன்னும் மாறிடுது, புணர்ச்சி. அது மான் பொருள். அந்த பொதுவாக சின்ன இலக்கணம் சொல்ற 2 இல் லகர எல் எல் ரெண்டும் வந்தா வருமொழி மகரமாக வந்தால் இல்ல மெல்லினமாக வந்தால் பல வகையான மாற்றங்களை பெறும். இங்க மகரம் வந்திருக்குது. மகரம் வந்தால் முன்னிருக்கின்ற சிறிய இல் 2 தன்னகரமாக மாறும், பெரிய இல் தன்னகரமாக மாறும். எல்லா இடங்களிலும் மாறும். சொல்லுக்குள்ள கூட இது ரெண்டும் ஒன்னா வராது. தானா, தானா, டப்பா, டாக்டர் என்று சொல்லுகின்ற அந்த டானாவும் இந்த நானா 3 சுழி நானாவும் 2 சுழி ரகரம், இது ரெண்டும் பக்கத்துல வராது. ரெண்டும் முரண்படாது. ரெண்டும் ஒட்டாமலே இருக்கும். அந்த இடங்கள்ல அதை மாற்றுவதற்காக, புணருவதற்காக நகரம் வந்தால் அந்த அந்த இந்த இல்லு கெட்டு இந்த இல்லே நகரமா மாறும். அது அடுத்த புணர்ச்சியில பார்க்கலாம், விரிவா பார்க்கலாம். இங்க நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, மகரம் வந்தால் இந்த இல் முச்சுழியாக மாறும், சிறிய இல் இருச்சுழியாக மாறும். வண்டமிழ் பாருங்க, வன் இருக்குது. அந்த தமிழ் தானாவா மாறிடும். தானா வந்தா தானா எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் மாறிடும். தானா இயற்கையா மாறிடும். தானாவும் மாறும். சில இடங்கள்ல முன்ன இருக்கின்ற நிலைமொழியில் இருக்கின்ற லானாவும் மாறும். அதை நம்ம நூற்பா வரும்போது விரிவா பார்க்கலாம். இந்த இடத்துல வண்டமிழ் போது தானா பக்கத்துல இன்னும் பக்கத்துல தானா வராம ராணா மாறிடும். இருசுழி இன்னும் பக்கத்துல தானா வந்தா ராணா மாறிடும். இன்தமிழ் என்பதை இன்தமிழ்னு எழுதுவோம். ஆனா புலந்து எழுதுகின்ற போது இன்தமிழ்னு எழுதணும், என்றன்னு எழுதணும். பின்னால அவங்களுக்கு ஒரு இலக்கண குறிப்பு வச்சிருக்கிறேன், அதுல தெரிஞ்சுக்கலாம். என் கூட்டல் தன் என்றன்னு எழுதணும். தானா போட்டு எழுதக்கூடாது. என் தன் தானா போடணும். சரிதானா? சரி. மான்பொருள் முழுவதும், மான்பொருள் அறம் பொருள் இன்பொரு. நூலினுடைய தன்மை என்ன? நூல் சொல்ல வேண்டியது என்ன என்றால், அறம்
பொருள், இன்பம், வீடு, இது மூன்றையும் சொல்வதுதான் ஒரு நூல். அது அந்த முழுவதும் முனிவர அருளி, எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் இனிமையாக சொல்லுகின்ற, நான் பாடம் சொல்லுகிறேன்னா என்னடா பாடம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. அங்க நீங்க கேட்கிற ஐயா எப்படா முடிப்பாருன்னு நீங்க கேட்க கூடாது. என்ன ஐயா இப்ப ஐயோ 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுத்தமா, சரி சீக்கிரமா முடிச்சிடறேன். ஐயா எப்படா முடிப்பாருன்னு நீங்க இருக்கக்கூடாது. நான் இந்த பாட்டு வரைக்கும் குறை சொல்லிடுறேன். சொல்லுகின்ற நானும் மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டும், கேட்கின்ற நீங்களும் மகிழ்ச்சியாக கேட்க வேண்டும். அதுக்குதான் அவர் சொல்லுகிற, ஏன்பா நான் கேட்டேன்றதுக்காக நீ வெறுப்போட ஏதாவது பண்ணிடாத. கம்பன் கிட்ட கம்பனை பாட சொல்ல சோழன் கேட்டான், கம்பன் பாடவே இல்லை கம்பராமாயணத்தை. ஒட்டகுத்தம் பாடி முடிச்சிட்டான், ஒட்டகுத்தம் முழு தொகுதி பாடி முடிச்சிட்டான், கம்பன் பாடவே இல்லை. எடுத்தவனே வந்து என்ன எது வரைக்கும் பாடினு ஒரு பாட்டை சொன்னான் கம்பன். பட்டாபிஷேகத்துக்கு வந்துட்டான் நான் கம்பன், அப்ப கூட முடிக்கல, பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்கிறான். பிறகுதான் உட்காந்து பாடினானா. ஒரு இரவு பூரா இவ்வளவு பாட்டுன்னு சொல்லி கலைமகள் வந்து தீவிட்டி பிடிக்க, அந்த தீவிட்டி ஒளியிலே கம்மன் பாடியதாக வரலாறு இருக்குது. சரி இருக்கட்டும், அந்த மகிழ்ச்சியா பாடணும். முனிவர அருளிய மூவரு மொழி, மூவாறு 18 மொழி இருந்ததாக நமக்கு இங்கு குறிப்பு காட்டப்படுகிறது. 18 மொழி தமிழகத்திலே, தமிழ் அந்த தென்னக பகுதியிலே 18 தேசங்கள் இருந்தன. அதுதான் பாரதி பாடம், 18 மொழியுடையால் பாரதி பாடும். ஒரு இடத்துல பாரதியுடைய பாட்டுல 18 மொழியுடையால் சிந்தை ஒன்றுடையால்னு பாடுவோம். இந்த இடம் தான், இதுல இருந்து தான் அவர் எடுத்திருக்கணும். இந்த 18 மொழி என்ன? தமிழ் ஒன்று தானே. தமிழ், அந்த தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, அதுக்கெல்லாம் தனித்தனி நூற்பாவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. 18 நாட்டுக்கும் ஒரு நூற்பா இருக்குது. நான் எடுத்து எழுதுறேன், அடுத்த நூல்ல சொல்றேன். அதுல அந்த 18 நாட்டுக்குரிய மொழிகள், ஒவ்வொரு அந்த நாட்டில் வழங்கப்படுகின்ற மொழி, அங்க தமிழும் இருந்து 18 நாட்டிலும் தமிழும் பேசப்பட்டது. அந்த மொழி, அந்த 18 மொழிகள், அந்த மூவரு மொழியுள் 18 மொழிகள், 18 தேசங்கள் சுத்தி இருக்கின்றன. அந்த சுத்தி இருக்கின்ற தேசங்களில் இந்த பவனந்தி முனிவர் எங்க இருந்தாருன்றது இந்த இடத்துல அழகா சொல்றாரு. குணக்கடல், குணம்னா கீழ்கடல் என்பது வங்காள விரிகுடம். அது அப்படி வளைந்து இருந்திருப்பதால அது குணக்கடல், குமரி, குடகம், வேங்கடம், இதான் எல்லை. ஒரு சிறப்பு பாயிரம்னா அதுல அந்த நூல் வழங்கப்படுகின்ற எல்லையை சொல்லப்பட வேண்டும். அது ஒரு விதி. 11 விதி சொன்ன இல்லைங்களா, அதுல ஒரு விதி சிறப்பு பாயிரத்துல உங்களுக்கு எல்லை சொல்லப்பட வேண்டும். அந்த நூல் வழங்கப்படுகின்ற எல்லை அல்லது அந்த ஆசிரியர் வாழ்கின்ற எல்லை, ஏதோ ஒரு எல்லை சொல்லணும். அந்த நூல் எந்த பகுதியில் வழங்கப்படுகிறது என்றால் குணக்கடல், அது கீழ்ப்பகுதியிலே வங்காள விரிகுடா என்ற ஒரு கடலை எல்லையாக கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கோயிலை சுற்றி வருகின்ற மாதிரி எவ்வளவு அழகா அமைச்சிருக்கிறார் பாருங்க. அப்படி கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு வடக்கு, திரும்பி மேற்கு, திரும்பி தெற்கு, எவ்வளவு அழகா. அது கோயில் சுத்துற மாதிரி. இப்ப இதை கூட மாத்தி பண்ணிருக்கலாம், குடகம், குணக்கடல் எல்லாம் பண்ணிடலாம். அதுல ஒரு அழகு வைக்கிறார், ஒரு கோயிலை சுற்றி வருகின்ற ஒரு அழகை. இல்லை இப்படி சொல்ல நம்ம சொல்லுகின்ற என்ன, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு சொல்லுவோம். நார்மல் திசையில சொல்லும் போது அப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் இந்த ஆசிரியர் ஒரு மங்களம், ஒரு கோயிலை சுற்றுவது போல் மங்களகரமாக அந்த சொற்களை அது இந்த சொல்ல நீங்க எங்க வேணா 3 இடத்துல இது அகவல். இந்த குமரியை நீங்க மினி வச்சிருக்கலாம், குணக்கடலை பின்னி வச்சிருக்கலாம், எங்க வேணாலும் வச்சிருந்தா அகவலுக்கு எதுக்கு மோகினி வந்திருக்கும் இல்லையாமா? ஜெகதீஸ்வரி, வெற்றி சொல்லி வந்திருக்கு இல்லையா? எந்த மாற்றமும் இல்ல. ஏன் அவரு குணக்கடலை முன்னாடி வச்சாருன்னா, அப்படி ஒரு கோயிலை ஒரு கோயில் சுத்துற மாதிரி அழகா வச்சிருக்கிறார். குணக்கடல் அப்படியே சுத்தினா தெற்குல குமரி. இந்த குமரி என்பதற்கு முன்பு இருந்த நாடும் சொல்ல, இந்த இது வந்து நமக்கு வந்து இப்போது இருக்கின்ற குமரி தான். இப்போது நமக்கு ஐயன் வள்ளுவன் இருக்கின்றாரு அந்த இடம் குமரி. குடகநாடு, மேற்கிலே குடகநாடு, வடக்கிலே இன்று நாம் திருப்பதி என்று சொல்கிறோம் வேங்கடம். அது வேங்கடம் வந்து நமக்கு எல்லை, அது நம்ம நாடு, அது தமிழ் பேசுகிற நாடு. அது நாம் தான் அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். சுதந்திரம் அடைஞ்சு நாடு பிரிந்த போது, மாநிலங்களை பிரிச்ச போது, தமிழகத்தை பிரிக்கின்ற பொழுது, அப்ப வந்து அண்ணா திராவிட கட்சி இருக்கும்போது சென்னை வேண்டுமா திருப்பதி வேண்டுமா
என்கின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்புகின்ற போது அறிஞர் அண்ணா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சென்னை வளர்ந்து இருக்குது, நாகரிக தொட்டிலாக திரைப்பட கைதெல்லாம் அப்படியே வளர்ந்த, இது என்ன வெறும் மலை இருக்குது, ஒண்ணுமே அங்க கிடையாது, ஒண்ணுமே இல்லை, காஞ்சி போய் பெருமாள் மட்டும்தான் இருக்கிறாரு அங்க திருப்பதியில. என்ன இதை என்னத்துக்குடா போய் எடுப்போன்னுட்டு இவங்க இதை எடுத்துட்டு அதை விட்டுட்டாங்க. ஆக மொத்தம் அதுவும் மாப்போசி வேங்கடத்தை விட்டதை ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுறாரு. வேங்கடத்தை ஏன் இந்த அரசியல் கட்சி விட்டாங்க, நம்ம நிலம் அது. மாப்போசி தமிழில் இருந்த நிலம் என்ன, கேரளாவில் இருந்த பகுதிகள், இந்தாண்ட மலையாளத்தில் இருந்த பகுதிகள்லாம் எடுத்து எழுதுறார், தெலுங்குகிட்ட இருந்த பகுதியெல்லாம் எடுத்து எழுதுறார். அப்ப வேங்கடம் நம்முடைய எல்லை, வேங்கடம் வரைக்கும் நம்ம ஊர், வேங்கடத்து எந்தாண்ட வேற. சரி, மூவரு மொழியுள் எனும் நான் எல்லையுள் இருந்தமிழ் கடலுள். தமிழ் என்பது என்ன அருமையா சொல்லியிருக்கிறார், அது ஒரு கடல். நான் அடிக்கடி சொல், தமிழையெல்லாம் ஒரு பிறப்புல படிச்சு முடிக்க முடியாதுங்க ஐயா. தமிழை ஒரு பிறப்பில் படிக்கின்ற என்ன நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக தமிழை படித்துக் கொண்டிருக்கிறார். இதுல ஒரு பகுதியை மட்டும்தான் படிச்சுன்னு இருக்கிறார். யாப்பு என்ற ஒரு பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறார். யாப்புல நான் படித்துக் கொண்டிருப்பது வண்ணம். இன்னும் நான் யாருக்கும் உங்களுக்கு சொன்னதில்லை, என் மாணவர்களுக்கு இது தெரியாது. நான் வண்ணம் குறித்தான ஆராய்ச்சிகளை 40 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். 40 ஆண்டு கால வரலாறு அது. வண்ணத்துக்காக நான் செய்து கொண்டிருக்கின்ற ஆய்வு. ஏனென்றால் தமிழிலே இப்ப எழுத்து இலக்கணத்துக்கு நூல் இருக்கிறது, சொல் இலக்கணத்துக்கு நூல் இருக்கிறது, யாப்பு இலக்கணத்துக்கு நூல் இருக்கிறது. அந்த யாப்பிலே உங்களுக்கு இசைப்பாட்டுக்கான நூட்கள் இன்னும் வரல. என்னுடைய ஆசிரியர் திருமுருகனார் சிந்து பாட்டுகளுக்கான தொடக்க நிலை நூல் ஒன்றை எழுதி வைத்து விட்டு சென்றார். அதை வைத்துக் கொண்டுதான் நான் உங்களுக்கு இந்த அளவு விரிவான விளக்கணை என் ஆசிரியர் திருமுருகனார் திருவருளால் சொல்லுகிறேன். ஆனால் அவர் சொல்லிவிட்டு சென்றது வண்ணத்துக்கு ஒரு நூல், பெரிய இலக்கண நூல் பண்ண வேண்டும், இதை வைத்துக் கொண்டு நீ பிற்காலத்தில் ஆராய்ச்சி செய், ஒரு வண்ணத்துக்கான நூலை நீ எழுத முடியும், எழுது என்றார். இன்று வரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். என் காலத்திலே அந்த ஒரு நூலைத்தான் முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. வண்ணத்துக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வண்ண இலக்கணத்தை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட முடியுமா என்பது தெரியவில்லை. இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் நான் அந்த ஆய்வை மேற்கொள்வேன் நினைக்கிறேன். அப்ப ஒரு பகுதியை ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்தால் கூட புரிந்து கொள்ள முடியாது, தெளிவு வராது. இப்படிதான் இருக்கு தமிழ். அப்ப அது கடல், அந்த கடலுக்குள் என்னென்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாது. கிடைத்து முழுகியவர்களுக்கு முத்து கிடைக்கும், முழுகியவர்களுக்கு பவளம் கிடைக்கும். எது கிடைக்கிறதோ அவரோ பயன்கொள்ள வேண்டியதுதான். இருந்தமிழ் கடலுள் அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர. இங்கதான் ஒரு அரும்பொருள் ஐந்தியம் என்பதற்கு என்ன பொருள்? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 இலக்கணத்தையும் தொகை வகை விரியில் தொகுத்தும் சொல்க, அதை வகுத்தும் சொல்க, அதை விரித்தும் சொல்க. இப்ப 3 இருக்கு. தொகுத்தல் என்றால் என்ன? 2வது தொகைன்னு படிச்சிருப்பீங்க, உருவு மறைஞ்சிருக்கும். விரி படிச்சிருப்பீங்க, உருவு தெளிவா தெரியும். உருவும் உடன்தொக்க தொகைன்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப தொகை என்றால் என்ன? ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லி அடுத்த இடத்துக்கு போடுவோம். தொகை என்பது மொத்தமாக உள்ள ஒரு செய்தியை தொகுத்து சொல். எழுத்து என்பது முதல் எழுத்து, சார்பு எழுத்து, இருவகை, இது தொகை. அந்த முதல் எழுத்து உயிரெழுத்தென்றும் மெய்யெழுத்து என்றும் 2 வகைப்படும் என்பது வகை. அந்த 2 எழுத்தும் ஆனா அவனா இருந்து அவனா வரைக்கும் 12, இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் 18 என்று சொல்லுது விரி. தொகை, வகை, விரி, இதான் இது. அதுபோல தொகையா மட்டும் சொல்லிட்டு போயிடாத, மக்களுக்கு புரியாம போயிடும். வகையா மட்டும் சொல்லிட்டு போட, அதுவும் எங்களுக்கு எதிர்காலத்துல உள்ள புரியாம போயிடுறது இடம் கொடுத்துரும். தொகையாவும் சொல்லுங்க. தொகை என்ன விரித்து சொல்லணும்ன்றதுக்காக போய் எல்லாத்தையும் நீ விரித்து சொல்லிடாத, சுருக்கமாகவும் சொல்லுங்க, அதை வகைப்படுத்தும் சொல்லுங்க, அதை விரித்தும் சொல்லுக என்று தொகலகம் உணர தொகை தருகன இது வரைக்கும் வச்சுங்க. துன்னார் இகழற நூறி இரு நிலம் முழுவதும் தனதன கோழி தன்மத வாரண திசைதோறும் நிறுவிய திரளுரு தொல்சீர், திரளுரு தொல்சீர், கருங்கழல் வெண்குடை
கார்நிகர் வன்கை திருந்திய செங்கோல் சீயகங்கன் அருங்கலை வினோதன் அமராபரணன் மொழிந்தனாக முன்னோ நூலி. மொழிந்தனாக மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல முதல் பகுதியிலே இறைவனுடைய சுயரூபம் சுயரூபம் பேசப்பட்டது, ஒளி ரூபம் பேசப்பட்டது. அடுத்து என்ன வேண்டும் என்பது, எப்படி வேண்டும், என்ன வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த இடத்திலே யார் இதை கேட்டான் என்பது சொல்லப்படுது. இது சொல்லணும். அந்த சிறப்பு ஆயத்துல யார் இந்த நூல் எழுதுவதற்கு யார் காரணம்? கம்பர் நூலை எழுதுவதற்கு அந்த சோழன் காரணம். புகழந்து ஒரு நூலை எழுதுவதற்கு அவனை ஆதரித்த சுகி காரணம் இல்லையா? அப்ப இந்த நூலை எழுதுவதற்கு யார் காரணம் என்பதை சொல்ல வேண்டும். இந்த பவனந்தியை கேட்டுக்கொண்டவர் சீயகங்கன் என்ற சோழன் ஒருவன் கேட்டுக்கொண்டு, குறுநில மன்னன். குறுநிலத்தை அந்த சோழனுடைய குலோத்துங்க சோழனுடைய சிற்றரசன அவனுடைய ஆட்சிக்கு கீழ்பணிந்து குறுநில மன்னனாக வாழ்ந்தவன். தன துன்னார் இகழறி, அதாவது பகைவனே கிடையாது, துன்னார் பகைவரே இல்லாமல் ஆக்குகின்றவன். இருநிலம் முழுவதும் அவன் கண்ணிலப்பட்ட நிலம் எல்லாம் அவனுடைய நிலமாக ஆண்டு கொண்டிருந்தவன். அவ்வளவு வீரம் படைத்தவன். அது மட்டுமல்ல, தனதென கோழி எல்லாமே அவன் நிலமா நினைச்சுக்கலாம். இது என்னன்னா, எல்லா மக்களையும் அவன் மக்களாக நேசிச்சிருக்கிறான். எல்லா நிலத்தையும் அவன் நிலமாக அவன் நினைத்து ஆண்டு இருக்கிறான். ஒரு பொருள் அப்படி அவன் அவங்க கண்ணு கெட்டிய நிலமெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறான். போர்க்களத்திலே போய் வெற்றி பெற்று எல்லா பகுதியும் பிடித்திருக்கிறான். இன்னும் ஒரு பொருள். மற்றொரு பக்கத்திலே எல்லா மக்களையும் அவன் மக்களாக நின்று நேசித்து அவன் ஆட்சி செய்திருக்கிறான். தனதென கோழி தன்மத வாரணம் திசை தோறும் நிறுவிய திரளுரு. அவனுடைய யானைகளை, அவனுடைய மத யானைகளை அவனுடைய 4 திசைகளிலும் அல்ல 8 திசைகள் ஏதோ ஒண்ணு வச்சுங்க, அந்த திசைகள்லாம் நிறுத்தி அவன் நாட்டை ஆண்டான். அந்த அவன் யானையுமே எல்லாத்தையும் இப்ப எப்படி நம்ம நினைக்கிற எல்லைகள்ல நம்ம போர்வில் நிற்கிறோம் இல்லையா? எல்லா இடத்துலயும் நம்ம இப்ப எல்லா எல்லையில போர்வில் நிக்கிறாங்க இல்லையா? இந்தியாவில இமயமலையில இருக்கிறாங்க. இந்த பக்கம் வங்காள விடுகிற அரபிக்கடல்ல இந்தியாவுடைய கப்பல் படை பாதுகாக்குது. படைகள் இருக்குது. ஏன்னா எதிரிகள் வந்துடக்கூடாது இன்னத்துக்காக தன்னுடைய படைகளை அவன் அந்த காலத்திலேயே 11ஆம் நூற்றாண்டிலே தன்னுடைய யானை படைகளை கொண்டு சென்று எல்லா திசையும் நிறுத்தி வச்சிருந்தாலாம். திசை தோறும் நிறுவி திரளுரு தொல் சீர் கழுங்கடல் வெற்றி திருவடிகளை உடையவன். அப்ப என்ன ஆச்சு? அவன் போய் எந்த இடத்துலயும் தோத்தது இல்லை. அவன் கால்பட்ட இடத்துல அவன் தோத்ததே இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு வெற்றியே தான் பெற்றான். கருங்கடல் என்பது எல்லா இடத்திலும் வெற்றி பெற்றான்னு பொருள். அதுக்கு அவன் கால்பட்ட இடமெல்லாம் வெற்றி. கருங்கடல் வெண்குடை, மக்களுக்கு எந்த விதமான துயரமும் இல்லாமல் ஆண்டவன். வெண்குடை வெண்குடை அது மட்டுமா? மக்கள் துயரம் இல்லாம வாழ்ந்தார்களா? அது மட்டும் இல்ல, கார் நிகர் வன்கை, அள்ளி கொடுக்கின்ற மழை எப்படி? வன்கை வன்கை இன்னும் வந்து 2 பொருள் இருக்குது. இந்த இன்னு முச்சுழி இன்னு போட்டா கொடை, இருசுழி இன்னு போட்டா வலிமை. 2க்குமே வரும் இந்த சொல்லாட்சி. வன்கை வன்கை 2 வரும். இது கொடையை குறிக்கின்ற சொல்லாட்சி. இப்ப வன்கை திருந்திய செங்கோல். திருந்திய செங்கோல்னா எப்போதுமே அவன் செங்கோலை தொடுகின்ற பொழுதே, ஆட்சியை தொடுகின்ற பொழுதே அவன் வந்து நல்ல ஆட்சியை நடத்தியவன். திருந்தன கெட்டு போய் திருந்திய பொருள் எடுக்க கூடாது இந்த இடத்துல. அவன் ஆட்சியை தொடங்குகின்ற போதே நேரிய சிந்தனை, எந்த விதமான பிழைகளுக்கு இடம் கொடுக்காத செங்கோலை தொடங்கியவனும். திருந்திய செங்கோல் சீயகங்கன், இந்த இடத்துல சிங்கத்தை போன்றவன். இந்த இடத்துல பேரை சொல்றார். யார் எழுத சொன்னது என்பதை இந்த இடத்துல சீயகங்க அருங்கலை வினோதன். அருங்கலை வினோதன் என்றால் அவன் எப்போதும் கலைகளை ஆராய்ச்சி செய்து கொண்டு, கலைகளை படித்துக் கொண்டு, கலைகளை வளர்த்து கொண்டு இருப்பவன். அருங்கலை வினோதன் அமராபரணன். என்ன போராடி 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 அவன் மார்பிலும் அவன் உடலிலும் புண்களே அவனுக்கு வந்து அணிகளாக இருக்குதான்.
கம்பராமாயணத்துல ஒரு ராவணனை தான் கம்பன் அப்படி சொல்லுவார். ராவணனை என்ன சொல்லுவாங்கன்னா, ராவணனை கம்பன் என்ன சொல்லுவார்னா, ஏழைகள் வந்து ராவணனை முட்டி அத முட்டும் போது என்ன பண்ணணும், அந்த அந்த தந்தத்தை ரெண்டு மாறுல அவனுக்கு பயந்துடுத்து ராவணனுக்கு. அந்த யானையை அந்த தந்தத்தோட உடைச்சி யானையை அணைச்சிட்டு அந்த தந்தத்தை வந்து சாண பிடிச்சுக்குவானோ. சாண பிடிக்கிறதுன்னா தெரியுதா, உள்ள தந்தம் இருக்குது, மேல அழகா ரெண்டு பதக்கம் மாதிரி இருக்குமா ராவணனுக்கு. அதாவது அந்த தந்தத்தை உள்ளே ஒரு முள்ளு குத்துன மாதிரி, ஒரு முள்ள நம்ம குத்துனா எப்படி இருக்கும், முள்ளு குத்துன மாதிரி ராவணன் தன்னுடைய உடலிலே ஏழை தந்தங்களை பதக்கமாக அணிந்து கொண்டு இருக்கிறான்னு கம்மன் சொல்லுவான். அதுபோல இந்த இடத்திலே சீகங்கன் என்பவன் எதிரிகளுடைய போராடி போராடி அவன் மீது பட்ட விழுப்புண்களே அவனுக்கு வந்து ஒரு அணியாக மின்னுகின்ற பொன்னணியாக மிளிந்தன. என்ன இந்த அமரா மொழிந்தன. அவன் வந்து கேட்டானா, என்ன கேட்டா, முன்னோ நூலின் வழியே நன்னூல் பெயரின் வகுத்தனன். இந்த நன்னூல் என்பது, நூல் என்பது இரண்டு வகை. முதல் நூல் வழி நூல், இன்னும் கூட சார்பு நூல்லாம் இருக்கு, அதெல்லாம் பிறகு பேசுவோம். இந்த முதல் நூல் என்பது இறைவனும் முனிவனும் முற்றும் துறந்த முனிவனும் கண்டது முதல் நூல். இன்னும் தெளிவு இறைவன் கண்டது முதல் நூல் சொல்லலாம். சிறந்த இறைவன் அருள் பெற்ற அடியார்கள் கண்டது முதல் நூல் சொல்லலாம். அதுபோல் தொல்காப்பியத்தை இவர் உள்வாங்கி தொல்காப்பியரின் இளம்பூரணாரின் உரையை முழுமையாக உள்வாங்கி இவர் செய்தார் வழிநூல் என்பது. இது எந்த நூல் என்று சொல்லணும், அதுக்காக தான் வழிநூல் சொன்னார். இதன் பெயர் என்னன்னு சொல்லணும், சிறப்பாயிரத்துல நன்னூல் சொன்னார். நன்னூல் பெயரின் வகுத்தனன் பொன்மதி சனகை சண்மதி முனியருள் பன்னரும் சிறப்பில் பவனந்தி என்னும் நாமத்திருந்தவத்தோனே. அத வழிநூல் செய்தார், அதற்கு பெயர் நன்னூல் என்று பெயர் வைத்தார். பொன்மதி சனகை என்ற சனகை என்ற ஊரிலே உடைய சண்மதி முனியருள், இந்த இடத்து உரை எதுவும் சண்மதியுடைய பிள்ளை என்று உரை எழுதுகிறார்கள் சிலர். சண்மதி முனி என்று ஒரு முனிவருடைய மாணவர் என்று சில உரை எழுதுகிறார்கள். என்னை பொறுத்தவரை சண் பொன்மதி சனகை சண்மதி முனியருள் வரும்போது இந்த இடத்திலே மாணவன் என்ற பொருள்தான். அதாவது சண்மதியினுடைய மாணவர் தான் பன்னரும் சிறப்பில் பவனந்தி என்று பிள்ளை என்று பொருள் எடுப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. அப்படின்னா அது வேற சொல்லை பயன்படுத்தி இருப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம். அதனால் சண்மதியினுடைய மாணவராகிய மிக சிறப்புகளுக்குரிய பவனந்தி அவர்கள் இந்த நன்னூல் என்ற நூலை எழுதினார். இருந்தம தவத்தோனே, இதிலிருந்து என்ன, பவனந்தியும் ஒரு தவமுடைய முனிவன் என்பது இதிலிருந்து புரிகிறது. இந்த 11 வகையும் உள்ள கீழே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆக்கியோன் பெயர் பவனந்தி முனிவர். வழி முன்னோர் நூலின் வழி, தொல்காப்பியத்துடைய வழி. எல்லை, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, சிறப்பு பாயிரம் என்பது 11 வகையை கொண்டிருக்க வேண்டும் சொன்ன இல்லைங்களா, அதுல இந்த 11 வகையும் உங்களுக்கு ஒரு நொடி. மன்னிக்கணும், வீட்டினுடைய ஒளி அழைத்தது, யாரோ வந்திருக்கிறார்கள், 2-3 முறை அடித்து விட்டது, திறந்து விட்டு வந்து விட்டேன், பொறுத்தாற்றுக. வழிநூல் இவர் செய்தார். எல்லை சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னேன். அந்த 11 காரணமும் இங்கு உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். எல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நூலின் பெயர் நன்னூல் கொடுக்கப்பட்டிருக்கு. யாப்பு என்பது கேட்போ, இதுக்கும் உரையிலே பல வகை இருக்கிறது. எனக்கு யாப்பு என்பது தொகை வகை விரி என்பதே பொருத்தமானதாக இருக்கிறது. முதலிய பொருள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. கேட்போ சீயகங்கன் கேட்டான். பயன், இதனால் என்ன பயன், ஒரு நூல் எழுதினால் பயன் சொல்ல வேண்டும். பயன் மொழி திறத்துடைய முத்தறுத்தல் என்பது இதனுடைய பயன். காலம் சீயகங்கன் காலம் கிபி 1181 1212 வரை அவருடைய ஆட்சி காலம். சீயகங்களுடைய ஆட்சி காலம் என்பதா அவர் காலத்தில் இவரும் வாழ்ந்திருப்பார் என்பது இது காலம். இடம் சீயகங்களுடைய அரச சபை, அங்கு இந்த நூல் அரங்கேற்றப்பட்டிருக்க வேண்டும். காரணம் சீயகங்களுடைய வேண்டுகோள். அது மட்டுமல்ல, மக்கள் இடத்திலே
பவனந்தி முனிவர் கொண்டிருந்த இரக்கம் அல்லது கருணை என்பதை சொல்லி இந்த 1.5 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் நான் கொண்டு வந்த பாடத்தை நிறைவு செய்யவில்லை. இருந்தாலும் அடுத்த வாரம் இந்த பாடத்தை நாம் தொடரலாம் என சொல்லி, அம்மா கடைசி 4வது பக்கத்தை மட்டும் போடுங்கம்மா. 4வது பக்கத்தை போடுங்க, 3வது பக்கத்தை விட்டுடுங்க. ஒவ்வொரு பாடத்தின் போதும் ஒரு சிறிய இலக்கண குறிப்பை நாம் ஒரு சில நொடி துளிகளிலே கண்டு செல்வது உங்களுக்கு பலன் தரும் என்று நான் எண்ணுகிறேன். இனி, தனி, நனி என்ற சொற்கள் பொதுவாக இனி, தனி என்ற 2 சொற்களும் வல்லினம் மிகுந்து வரும். எல்லா இடத்திலும் மிகுந்து வரும். இனி காண்போம், இனி பாடம் என்று மிகுத்தே எழுத வேண்டும். தனித்தமிழ் மிகுத்து எழுத வேண்டும். தனிப்பெரும் என்று மிகுத்து எழுத வேண்டும். ஆனால் இனி மிகுத்து வருகிறதே, தனி மிகுத்து வருகிறதே என்று நனி என்ற சொல்லி மிகுத்து எழுதக்கூடாது. நனி என்ற உரிச்சொல் பொதுவாக உரிச்சொல்லிலே பெரும்பகுதி மிகுத்து வரும். இது உரிச்சொல். நனி என்பது உரிச்சொல். மிகுதி, அதிகம் என்று பல பொருள் தருகின்ற ஒரு உரிச்சொல். ஆனால் அந்த உரிச்சொல்லிலே நனி என்று சொல்லப்படுகின்ற உரிச்சொல் மட்டும் வல்லினம் மிகுக்காமல் வரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து கொஞ்சம் ஏத்துக்குமா. அடுத்து பெரும்பாலும் நம்ம மக்கள் நாம் எழுதுகின்ற உன்றன், உந்தன் என்று 2 சொற்களை நீங்கள் எழுதுகின்றீர்கள். உன்றன் என்பது சரி, உந்தன் என்பது பிழை. எந்த அடிப்படையில அது பிழை? உன் கூட்டல் தன், உன்றன்னு புணரும். உன்னும் ஒருமை, தன்னும் ஒருமை. அதாவது ஒருமைக்கு ஒருமையே வர வேண்டும், பன்மைக்கு பன்மையே வர வேண்டும். ஒருமையும் பன்மையும் மாத்தி மாத்தி வரக்கூடாது. கூட்டல் தம், உந்தம்னு புணரும். பன்மை, தம் பன்மை என்பதை சொல்லி இது போன்ற ஒரு சிறிய பகுதிகளை நாம் ஒவ்வொரு பாடத்தின் போதும் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு கீழ் உள்ள பகுதிகள் நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்கள். பிறமொழி சொற்களுக்கு தமிழ்ச்சொல் என்ன என்பதை நான் உங்களுக்கு பாடமாக கொடுத்திருக்கிறேன். அதிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்நேரம் வரை நன்னூல் பாடத்தை செவிசாய்த்த உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி வணங்கி பாடத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயங்கள் இருப்பின் நீங்கள் கேட்கலாம். ஒரு சில நொடிகள் ஐயங்களுக்காக ஒதுக்கிக் கொள்வோம். நேரம் எப்படியும் ஆகிவிடுகிறது அல்லவா? வேற கதை பேசாமல் போனா கூட நேரம் ஆகிவிடுகிறது. சுருக்கமாக சொல்ல பார்க்கிறேன். நல்லது ஐயா. நல்லது ஐயா. மிக்க நன்றி ஐயா. யாராவது ஐயம் இருந்தால் இந்த கை உயர்த்துகின்ற அந்த இதுக்கு வாருங்கள், உங்களை நான் இணைத்துக் கொள்கிறேன். சர்மினி. வணக்கம் ஐயா. காண்டிகை உரை என்றா என்ன? அது காண்டிகை உரை என்பது இப்ப எப்படி 2 சிறப்பு பாயிரம், பொது பாயிரம் இன்னும் 2 சொன்னேன் இல்லைங்களா? இதுலயே இன்னொன்னு இருக்குது, தற்சிறப்பு பாயிரம் ஒண்ணு இருக்குது. தற்சிறப்பு பாயிரம் என்பது அந்த ஆசிரியனே பாடலாம். இப்ப நன்னூலுடைய எழுத்ததிகாரத்து முதல் பாடல், சொல்லதிகாரத்து முதல் பாடல்ல தற்சிறப்பு பாயிரமாக 2 வரி இருக்கும். அப்ப பொது பாயிரம் என்பது இப்ப 11 வகை சொன்னேன் அல்லவா? அது போன்று பொது பாயிரம் 5 செய்திகளை கொண்டிருக்கும். அதுபோல் நன்னூல் காண்டிகுரை என்பது ஒரு சில செய்திகளை கொண்டு வரும். அதை குறித்து நம்ம நூற்பாவல பார்ப்போம். அந்த நேரம் வருகின்ற போது பார்ப்போம். அதுபோல விரித்துரை என்பது என்ன சொல்லும்? ஏன்னா இப்போ ஒரு தடவை சொன்னாலும் அப்போ ஒரு தடவை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். காண்டிகுரை என்றால் என்ன என்பதை அடுத்து வருகின்ற நூற்பாக்கள்ல சொல்லுவாங்க. காண்டிகுரையுடைய உறுப்புகள் என்னென்ன, சிறப்பு பாயிரத்தை விருத்தியுடைய உறுப்புகள் என்னென்ன என்பது அந்த நூற்பா வரும். இன்னொரு அடுத்த வாரம் வந்தாலும் வரும். அந்த நூற்பா வருகின்ற போது அதை குறித்தான விரிவான செய்திகளை நாம் பார்க்கலாம். இப்ப வேண்டாம், அந்தந்த நேரத்துல பார்க்கலாம். இப்ப இந்த மலர்தலை உலகில் இந்த சிறப்பு பாயிரத்துல உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருக்கிறதா? ஏன்னா காண்டிகுரை சொன்னா அப்ப விருத்தியுரை சொல்லணும், 2ம் சொல்லணும் இல்லைங்களா? அப்ப அதுக்குன்னு தனியா நேரம் எடுக்கும்.
நம்ம அந்த அந்த நேரத்துல நம்ம படிச்சுக்கலாம், அந்த நூற்பா வரும்போது படிச்சுக்கலாம். நல்லது நல்லது ஐயா. இப்போ இந்த இன்றைய பாடத்துல ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். முனைவர் அருள் ஜோதி அம்மா வாருங்கள். அந்த திரையிலே தெரிகிற வணக்கங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். என்னம்மா ரொம்ப உங்க படம் சிறப்பானது. தெரியலையேம்மா? அருள் ஜோதி அம்மாவோட படம் தெரியலையே, அவங்களுக்கு விடுங்கம்மா. அவர்கள் காணொளி இயக்கவில்லை ஐயா. அதுல வரல, அது போட்டோம்னா ஒலி கேட்கல, அதனால நான் வரல. சரிம்மா, எனக்கு உங்களுக்கு என்ன ஐயா அதை கேளுங்க. இல்ல ஐயம் அப்படிங்கிறது இல்லைங்க ஐயா. நம்ம சொல்லும் போது இந்த சில வரிகள் எல்லாம் நீங்க நேரம் கருதி விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த இதை மறுபடியும் எப்பாவது மறுபடியும் மீண்டும் ஒரு முறை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறப்பா இருந்த பூராமே சொல்லிட்டீங்க. ஆனா சில வரிகள் உள்ளீடு வரிகள் மட்டும் சிலது வந்து மொத்தமான பொருளா சொன்னீங்க. ஒவ்வொரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாடு மொழி 18 மொழிக்கு பாரதியார்ல இருந்து எடுத்து அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்தீங்க ஒரு சில வரிக்கு. ஒரு சில வரிகள் அப்படியே அந்த நேரம் கருதி போயிட்டீங்க. அது மீண்டும் எங்காவது ஒரு முறை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க அதே மாதிரி இந்த காலம் கருதி சுருக்கிறேன்னு நீங்க சுருக்கம் வேண்டாம், எங்களுக்கு சுருக்க இந்த விரிவு தான் வேணுங்கிறது தான் நாங்க இந்த வகுப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். நீங்க காலம் வேணா இன்னொரு 2 வகுப்பு கூட சேர்த்திக்கீங்க, ஆனா சுருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றிங்க. நன்றி. நானு உங்களுக்கு இந்த நீங்க கேட்டதெல்லாம் புரியுது. நானும் 18 தேசங்களும் சொல்லணும்னு கூட நினைச்சேன், அதுக்கு குறிப்பு கூட எடுத்து வச்சேன். இங்க இப்ப பின்னால பார்த்த மணி காலம் நமக்கு 1 மணி நேரம் என்பது நிர்ணயிச்சிருக்கிறோம். அநேகமா இது மட்டும்தான் உங்களுக்கு கூடுதலா போகும். அடுத்து வருகின்றதெல்லாம் 2-3 நூற்பா தானே. ஒரு நூற்பாவுக்கே 1 மணி நேரம் நாம் விளக்கம் கொடுத்தால் கூட அதோட நிறைவு செய்யலாம். ஏன்னா வருகின்றவர்கள் உதாரணத்துக்கு முன்னாடி 60 பேர் இருந்தாங்க, பாக்குறேன் இப்ப 49 நபர் தான் இருக்கிறாங்க. இருக்க உயரலாமே தவிர இருக்க குறைய கூடாது இல்லையா? அதனால அப்படி பாடம் நடத்தக்கூடாதுமா. நான் பாத்துக்கிறேன். தேவையான இடங்கள்ல நிச்சயமா சொல்லுவேன். இது சிறப்பு பாயிரம் தானே. மீண்டும் கூட நம்ம இப்ப ஏன்னா அடுத்த வகுப்பு நம்ம சிறப்பாயிரத்தோட தொடர மாட்டோமா, நேரா சொல்லுக்கு போயிடும், எழுத்துக்கு போயிடுவோம். எழுத்துல இருந்து தொடங்கி இலக்கணத்தை பார்த்துக்கினே போயிட்டு திரும்பி சொல்லிகளை முடிச்சுட்டு மறுபடியும் சிறப்புக்கு வருவோம். அப்ப மறுபடி இதை விரிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நன்னூலை குறித்து ஒரு தொடக்க நிலை, அவர் எங்க பிறந்தார், போனார், வந்தார், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருந்தது. அதை குறித்து நான் சொல்லல. இந்த நன்னூலார் அது குறித்து 3 இடங்கள் அவர் பிறந்த ஊராக கொங்கு மண்டலத்தில் பிறந்தார் என்றும், தொண்டை மண்டலத்தில் பிறந்தார் என்றும், தொண்டை மண்டல சதகமும் கொங்கு மண்டல சதகமும் கனகாபுரம் என்ற ஊரு, பவனந்தி இந்த ஊரு தான் பிறந்தார் சொல்லுது. அப்ப 2 ஊரை காட்டுது. மயிலைநாதர் சனகாபுரம் என்ற ஒரு ஊரை சுட்டி காட்டிய காரணத்தால அதை கொண்டு ஊவேசா அவர்கள் மைசூர் அருகே இருக்கின்ற மைசூர் மாநிலத்திலே இருக்கின்ற ஒரு சிற்றூரை எடுத்துக்காட்டி இதுதான் பவனந்தியார் பிறந்த ஊர் என்று ஊவேசா அவர்கள் எடுத்து காட்டுகிறார். அப்ப எல்லாரும் ஏற்ற ஒரு முடிவாக ஊவேசாவுடைய முடிவை எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கூட சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் கருதி அப்படியே போயிட்டேன். இருக்கட்டும், அப்படி மீண்டும் நம்ம விரிவா பார்க்கலாம். நல்லது ஐயா, நன்றி. அடுத்ததாக விஜய் ஜெகன் சகோதரி. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இதுல பாடத்துல கடைசி 4வது பாடம் கீழே நல்ல தமிழ் என்று தந்திருக்கிறீர்கள். அதுல அக்கினி என்பது நல்ல தமிழா, அங்காலை தீ நெருப்பு அழல் தணல்? அக்கினி முதல்ல இருக்கிறது வடமொழி சொல்லுமா, பிறமொழி சொல். சரி. அது தொடர்ந்து வருவதெல்லாம் தமிழ் சொல். சும்மா ஏன்னா நேத்து ஒருவர் யாரோ ஒருவர் கேட்டிருந்தாங்க, மாதர் என்பது தமிழ் சொல்லான்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு அது மாதர் என்பதே தெரியாமல் இருந்தா இன்னும் என்னன்னு, சரி இதை பத்தி ஒரு சின்ன ஒரு 10 சொற்கள் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கலாமே என்ன ஒரு எண்ணம். மாதர் என்பது வடமொழி. மாதா என்ற சொல்லிலிருந்து மாதர் என்ற சொல் இருந்தாலும் அந்த அருள்விகுதி தமிழை சார்ந்தது அல்லவா. அருள்விகுதி ஆண்பால் விதி என்பதால, பெண்பால் விதி என்பதால் மாதர் பெண்பால் பலர்பாலை குறிக்கின்ற ஒரு விதி. ஆக மாதா என்ற சொல்லிலே அது இருந்தாலும் விகுதி தமிழ், முன்னிருக்கின்ற வேர் வடமொழி இருந்தாலும் அந்த சொல்லை நாம் வடமொழி என்றுதான் சொல்ல வேண்டும்.
பொதுவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாரும். வடமொழியில் தமிழ் மொழியில் இருப்பது போல் ஆண்பால் பெண்பால் என்றெல்லாம் வடமொழியிலே விகுதிகள் கிடையாது. அது எல்லாம் ஒரே பாலில் வழங்கும். சொல்லப்படுகின்ற கருத்தை பொறுத்து வடமொழியிலே பொருள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் மட்டும்தான் ஆண் என்றால் வந்தான் என்று சொல்லுவாங்க, பெண் என்றால் வந்தாள் என்று சொல்வார்கள், வந்தார் என்று சொல்வார்கள். பலர் வந்தால் அல்லது அக்னியா வந்தது வந்தன என்று தமிழ் மட்டும்தான் வழங்கும். எனவே வடமொழியில் அப்படி இல்லை, வந்தது என்றுதான் இருக்கும். எது வந்தது என்பது மாடு வந்ததா மனுஷன் வந்ததா என்பதெல்லாம் முன் சொல்லப்படுகின்ற கருத்தை ஒட்டித்தான் வடமொழியிலே பொருள் காண வேண்டும். எனவே மாதர் என்பதில் இது போன்று வருகின்ற பொழுது முன்பகுதி உங்களுக்கு வடமொழியாக இருந்தாலும் பின்பகுதி தமிழ் விகுதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் விகுதி இருப்பதா அது தமிழ் சொல் என்று நாம் எடுக்கக்கூடாது. அதனுடைய வேர் வடமொழி, அவ்வளவுதான். அதனால அதை அவங்க கேட்ட தொட்டு சரி இதையும் ஒரு 10 சொல் ஒவ்வொரு முறை சொல்லலாம்னு ஒரு எண்ணம். புணர்ச்சி இலக்கணத்துல ஒரு 5 சொல்லு நான் சொல்ல கூட தேவையில்லை, நீங்களே பார்த்துங்கம்மா. அது தனியா பாடமா சொல்ல வேண்டியதில்லை, பாடம் போடுவதில் நீங்களே அதை தெரிந்து கொள்ளுங்க. அதுக்காக நேரம் எடுத்து சொல்வது கொஞ்சம் கடினமா இருக்கும், நேரம் இருக்காத மாதிரி தெரியுது. தேவையான நேரத்துல சொல்றேன், புரியாத இடங்கள்ல சொல்றேன், புரிகின்ற இடம் நீங்களே படிச்சீங்க. அல்லது இது போல உங்களுக்கு புரியவில்லை என்றால் கேளுங்க, சொல்றேன். சரி ஐயா, நன்றி ஐயா. நல்லது, நன்றி ஐயா. வேறு யாராவது சந்தேகம் கேட்க இருக்கிறீர்களா? வேறு யாரும் கை உயர்த்தவில்லை. நீங்கள் காணொளியை போட்டால் தான் நீங்கள் கை உயர்த்தினாலும் தெரியும். மற்ற நல்லது நல்லது. ஓகே, அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கங்கள். ஒரு செய்தி சொல்லிடுறோம், ஒரு செய்தி சொல்ல மறந்துட்டேன். நானு அதாவது மிக அவசரமாக இந்தியா செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, தாயாரினுடைய உடல்நிலை கருதி. அநேகமாக நான் திங்கட்கிழமை ஊருக்கு போவேன்னு நினைக்கிறேன். நாளை வகுப்பு பண்ணலாம். ஒரு சமயம் நான் ஊருக்கு போயிட்ட பிறகு எனக்கு அங்க சூழல் எப்படி இருக்குதுன்னு சொல்ல வெள்ளி வியாழக்கிழமை போன் பண்ணுங்க. எனக்கு சூழல் இருந்தால் நம்ம அடுத்த வாரம் நம்ம வகுப்பு வைத்துக் கொள்ளலாம். சூழல் எனக்கு வேறு நிலையாக இருந்தால் வகுப்பு வருவதற்கு கொஞ்சம் மனம் இடம் கொடுக்காது, பார்த்து கொள்ளலாம், அந்த நேரத்தை பார்த்து கொள்ளலாம். 10 நாட்களுக்கு போறேன். 2 வாரமும் நான் அநேகமா உங்களுக்கு வகுப்புக்கு வருவேன். ஏன்னா அங்க பெரும்பாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனா இந்தியா போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, போய் தான் ஆக வேண்டிய நிலையில பயணச்சீட்டெல்லாம் போட்டுட்டேன். உங்களுக்காக இன்று போகவில்லை நான் ஊருக்கு. இன்று கிளம்பி இருக்க வேண்டும், இன்றும் நாளையும் நான் அம்மாவிடம் போய் இருந்திருக்க வேண்டும். சரி, 2 நாள் வகுப்புக்கு எல்லாம் அழைப்பதெல்லாம் போட்டாச்சு என்பதால நான் திங்கட்கிழமை காலையில் போகிறேன். வருகின்ற வாரம் சூழலை பொறுத்து வகுப்பை வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்த வாரம் அப்படித்தான் இருக்கும். அதை தொடர்ந்து நான் இங்க வந்துட்ட பிறகு தொடர்ந்து பண்ணலாம். அநேகமா நான் வகுப்பு வச்சுக்கலாம், ஒன்றும் இடையூறு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்க போன பிறகு வகுப்பு நடத்தலாம். அங்கிருந்து நான் பேசுறேன். மிக்க நன்றி. இன்று அனைவரும் மிக அழகாக இங்கே உங்களுடைய கல்வியை பெற்றிருப்பீர்கள். அதையிட்டு நாங்கள் மகிழ்வடைகின்றோம். இங்கே நாளை ஐயாவினுடைய அந்த யாப்பிலக்கண வகுப்பு இதே நேரம் அதாவது ஐரோப்பிய நேரம் மாலை 4 மணிக்கும், அமெரிக்கா EST நேரம் காலை 10 மணிக்கும், இங்கிலாந்து நேரம் மாலை 3 மணிக்கும், இலங்கை இந்தியா நேரம் இரவு 8:30 மணிக்கும் நடைபெறும். எனவே நீங்கள் அந்த வகுப்பிலும் இணைந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, ஐயா அவர்கள் நாளைய வகுப்பை நடத்தி அதன் பின்னர் அவருடைய பயணம் சிறக்க உங்கள் அனைவர் சார்பிலும் வேண்டிக் கொண்டு இன்றைய வகுப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.